अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। सल्लु अला नबी। सरकार गौसी शाह सरकार रज़ियल्लाहु अन्हु அவங்க படிக்கிறாங்க जी। कोई मस्त मुझको बना गया, वो प्याला मुझको पिला गया। कोई मस्त मुझको बना गया, वो प्याला मुझको पिला गया। कोई मस्त मुझको बना गया, वो प्याला मुझको पिला गया। कोई मस्त मुझको बना गया, वो प्याला मुझको पिला गया। दिया कान में मेरे फूंक कुछ, दिया कान में मेरे फूंक कुछ। मुझे जाने क्या वो बना गया। दिया कान में मेरे फूंक कुछ, मुझे जाने क्या वो बना गया। कोई मस्त मुझको बना गया, वो प्याला मुझको पिला गया। वो फुसूं था उसकी निगाह में, कि फुसूं भी जिसको न कह सके। वो फुसूं था उसकी निगाह में, कि फुसूं भी जिसको न कह सके। मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला गया। मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला गया। वो फुसून था उसके निगाह में। என் ஷேഖனாத்துடைய பார்வையில் அவங்க பார்க்குற பார்வையிலேயே ஒரு கைஃபியத் இருந்துச்சு, ஒரு போதை இருந்துச்சு. कि फुसूम भी जिसको न कह सके, அதை ஒரு போதையாக அதை ஒரு वो फुसूं था उसकी निगाह में, कि फुसूं भी जिसको न कह सके। वो फुसूं था उसकी निगाह में, कि फुसूं भी जिसको न कह सके। मुझे खुद वाह 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 बना गया, वो नजर मिला के चला गया। मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला गया। मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला वो फुसून था उसकी निगाह। எஜமானுடைய பார்வை பற்றி என்ன சொல்ல, நான் அந்த பார்வையில் ஒரு கைஃபியத் இருந்துச்சு, ஒரு போதை இருந்துச்சு. அதுதான் என் கல்பில் கிளர்ச்சி உண்டாகுச்சு. அவங்க சொன்ன தாலீம்லாம் ஒரு பக்கம், மைமே கஹான் தி மஸ்தி என் ஷேഖனா சொல்லுவாங்க, कि जो खुद को मैं जो खो गया हूँ. அந்த மைனா அந்த போதை கொடுக்குற பானத்தில் எங்கே கைஃபியத் இருந்துச்சு, நான் என்னை அழித்துக் கொள்வதற்கு. ஜி மைமே கஹான் தி மஸ்தி जो खुद को जो मैं खो गया हूँ. आंखों के उनको मैं सदक़े, அவங்களுடைய கண்ணுக்கு நான் அர்ப்பணமாகிறேன். ये बेखुद बना दिया है, मुझे இல்லாமல் ஆகிடுச்சு. அது எதுமோ ஒரு கனிவோடு ஒரு பார்வை பார்த்தாங்களே, அவங்க கல்பு இருந்த ஆயிரக்கணக்கான அந்த ஞானங்களை அந்த கண்ணிலேயே ஊட்டிட்டாங்க. அப்படியே அந்த அன்போடு பாசத்தோடு தன்னவராக நினைத்து இவர் என்னாலும் நினச்சி தன்னோடு ஃபனாவாகி ஒரு பார்க்குறாங்களே பார்வை, ஒரு நொடி போதும் ஷேக் கொடுத்துருவாங்க. ஒரு நொடி போதும் ஞானங்களை கொடுக்கறதுக்கு. இவர் என்ன ஃபனாஃபி ஷேக் ஆகிறது, ஷேக்கு உள்ள ஃபனாவாகணும். நான் இல்லை ஷேக்கு, நான் இல்லை ஷேக்கு, முராக்கபா செய்யும்போது நான் இல்லை என் ஷேக் தான் இருக்கிறாங்க, நான் இல்லை என் ஷேக் தான் இருக்காங்க. முராக்கபா நீ 1000 வாட்டி செஞ்சாலும் ஷேக் ஒரு வாட்டி சொல் நான் இல்லை என்று அவர் தான் இருக்கார். அந்த முறை மைனை நான் இல்லை இல்லை ரஹ்மான் தான் இருக்கிறார், நான் இல்லை அப்படின்னு ஒரு முறை ஷேக் சொல்லிட்டாங்கன்னா
ஷேக் தண்ணிலே ஃபனாவாக உன்னை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு நிலையை ஷேக்குடைய கல்வியில் இடம் பிடிக்க தான் இத்தனை பாடம் அப்படின்ட்டான். அபூபக்கர் தான் வேறு அபூபக்கர் வேறே பார்க்கல. அதனால் என்ன ஃபைசான் அபூபக்கர் கல்வியில் இறங்குச்சோ அப்படியே இறங்குது. டிட்டோவா என்ன ஃபைசான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியில் இறங்குச்சோ அப்படியே அபூபக்கர் கல்வியில் இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே அபூபக்கரை பிரித்து பார்க்கலப்பா. அடைஞ்சிங்களா? அவங்க வேறு நான் வேறுன்னு பார்க்கல. அந்த ஃபைசான் மேலே என்னவெல்லாம் ஃபைசான் இஷ்கு அல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியில் இறங்குச்சோ அப்படியே அங்கே இறங்குது. அப்படியே முத்தஜல்லியாகுது. தெரிஞ்சா இல்லைங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் என்ன உமர் நான் பதில் கேட்டாங்க. ஹுதைபியாவில் வரும். என்ன கேட்டாங்களோ பதில் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அபூபக்கர் அதே கேள்வி கேட்குறாங்க, அதே பதில் தான். ஒரு 4-5 கேள்வி வரிசை கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு பதில் சொல்கிறாங்க. திரும்ப மனம் சாந்தி அடையாமல் அபூபக்கர் கிட்ட போகிறாங்க. அங்கே போய் என்ன கேட்டாங்களோ அபூபக்கர் பெருமான என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதில் சொல்கிறாங்க. அப்படியே இவங்களுடைய எண்ணமும் அவங்க எண்ணமும் வேற வேறையே இருக்கவே இல்லை எங்கேயுமே. யாருடைய எண்ணம் பெருமானோட கல்பில் என்ன இருக்குன்னு விட்டு வாங்குறாங்க அபூபக்கர். சரி, இந்த நிகழ்ச்சியிலையும் பாருங்களேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அங்கே எங்கே அக்ஸ வருது, முத்தஜல்லி ஆகுது. அப்படியே அபூபக்கர் கல்வி முத்தஜல்லி ஆகுது. இது எந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. 70 கைதிகள் வந்துட்டாங்க. என்ன சின் மஷோரா பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். 70 கைதிகள் எதில்? பத்ரில். எல்லாரும் வெட்டிடணும், கொண்டுடணும். உமர் நாயகம் அண்ணனா அண்ணங்கையில் தம்பி கையில் கொடுங்க, தம்பியை அண்ணன் கையில் கொடுங்க, அத்தாவை மகன் கையில் கொடுங்க, மகனை அத்தா கையில் கொடுங்க. இங்கே முஸ்லீம் அத்தா இருப்பார், காஃபிரில் மகன் இருப்பா. அப்படி வெட்டணும். அப்போ தான் ஈமான் ஜோஷு, ஈமான் வரும். அப்படி உமர் நாயகம். அபூபக்கர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மன்னிச்சு விட்றா யாரும் சொல்லலாம், ஏதோ ஃப்ரீயா வேணால் வாங்கிக்கலாம், வசதி உள்ளவங்கள்ட்ட ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அப்படி ஜி மற்றவங்கள்ட்ட ஏதாவது தாலீம் கிளீம் செஞ்சு விட்டுறலாம் யாரும் சொல்லு. நீங்கள் சொல்கிறதா சரின்ட்டாங்க. சரி, நீங்கள் சொல்கிறதா சரின்ட்டாங்களா? சொல்லிட்டாங்களா? ஜவா உடனே அல்லாட்டு ஆயத்தி இறங்குது. சரின்னு விட்டாங்க. பாதி பேரை காசு வாங்கிட்டு விட்டாங்க, பாதி பேரை மன்னிச்சு விட்டாங்க, கொஞ்சம் பேரை தாலீம் செய்ய வச்சு விட்டாங்க, எல்லாத்தையும் அமுச்சு விட்டாங்க. இப்போ அல்லாட்டுன்னு ஆயத்து வருது. என்ன ஆயத்து? எப்படி ஏன் விட்டீங்க நீங்கள்? ஆயத்து என்னம்மா? எதுக்காக ஃப்ரீயாக வாங்கி விட்டீங்க? அவர்களை ஒமாக்கானில் நபியின் ஐயக்கூனலகும் அஸ்ரா அத்தா யுசுகீன ஃபில் அர்த். எல்லாரும் அவர்களும் விஷச்செடிகள் அல்லவா, வெட்டி வீழ்த்தி இருக்கணும் இல்லை நபியை, எதுக்காக அவங்கள மன்னிச்சு விட்டீங்க? சரிம்மா, இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய இராதா இவர்களை வெட்டி வீழ்த்துவதாக இருந்தால் எப்போ ஆயத்து இறக்கிருக்கணும்? அவன் கையில் இருக்கும்போதே இறக்கிருக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய இராதா நபி ஹபீபே இவர்களை ஏன் விட்டீங்க? நீங்கள் வெட்டி வீழ்த்தி இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு ஆயத்து இறக்கணும். இப்போ அல்லாஹ்வுடைய மனுஷா இவர் அத்தனை பேரும் வெட்டி வீழ்த்துவதாக ஆயத்து எப்போ இறக்கிருக்கணும்? கைது பண்ணி வந்த உடனே இறக்கிருக்கலாம். ஜிப்ரீல் சொல்லியிருக்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெட்டி வீழ்த்தி இருக்கு நபின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மஷவரா செய்ய மாட்டாங்களே, ஆலோசனையே இல்லையே. சரிங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நுகைர் கூட்டத்தாரில் போய் உட்காந்துருக்குறாங்க. அவன் மேலேருந்து கல் தள்ள போக்குறான். பேசிகிட்டே இருங்க, மேலே போய் கல்லை தள்ளி ஒரு ஆள் மேலே ஏறிட்டான். கல்லை தள்ளுறதுக்கு ஒரு ஆளை மேலே ஏற்படுத்திட்டாங்க. அவன் கல்லை தள்ளுறதுக்காண்டி போய் ரெடியாக வச்சுருக்கான். அவங்க கர்ச்சீப்பை ஆட்டணும்னு தள்ளுறது தான் வேலை, ரெடி வச்சுக்கிட்டான். அதுக்குள்ளே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அந்த தள்ளுறதுக்கு அவன் பேர் அம்ருன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் பேர், அவன் யஹூதியில் ஒரு ஆள், ஒரு நுகைர் கூட்டத்தார்கள். வளைஞ்சுங்களா? அவன் தான் கல்லை கொண்டு மேலே வச்சு தள்ள ரெடியாக வச்சுருக்கிறான். அவன் முழு பேர் வருது, எடுத்து பாருங்கள். சரியா? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க, மேலே கல் வச்சுருக்கான் அவன் மேலே தள்ளுறதுக்கு நபியை, நீங்கள் நைஸாக இருந்துச்சு போயிருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிகிட்டே இருக்கும், இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு. அவங்க மேலே திரும்பி பார்த்துட்டு நான் தெரிஞ்சு போயிடும், இது வந்துடுறேன்ட்டு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி போனாங்க. நாம் என்ன செய்வோம், யார்கிட்ட பேசுகிறதா முக்கியமாக அருவு போட்டு என்ன தாங்க முடியலன்னா ஃபோன் பேசுகிற மாதிரி, ஹலோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார், அப்படியே எஸ்கேப் ஆகி வண்டி ஏறி கிளம்பிடுவோம். நம்ம கிளம்ப பார்த்தீங்களா, அருவை தாங்க முடியல இருக்கேன் சார், ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் பேசிக்கிட்டுங்களா, சொல்லுங்கள் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஓஹோ சரி ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படியே போய் வண்டி ஏறி கிளம்பிடுறது. நினச்சிங்களா? அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படி போனாங்க, அப்படி கிளம்பிட்டாங்க. இப்போ தள்ளுறதுக்கு முன்னாடி சொன்னாங்களா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து
வஹி வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க செய்தியை. சரிம்மா, இப்போ 70 கைதிகளை வேலையை முடிச்சிருக்க நபியை அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி சொல்லியிருக்கலாம். அல்லது இதே ஆயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கியிருக்கலாம். ஆயத்துங்க மாகான லி நபியின் ஐ யகூன லஹு அஸ்ரா அத்தா யுஸ்ஹீன ஃபில்லர்னா யக்துல பூமியில் ரத்தம் ஓட்டி அவளை கொண்டுறணும். அவங்கள விஷச்செடிகளை வளர்க்க விடக்கூடாது. அவங்க யுஸ்ஹீன ஃபில் அரலி துரீதுன அரல துனியா, துனியாவுடைய காசை ஆசைப்படுறீங்களா நீங்கள்? இருக்க வேண்டி அப்போ ஒருத்தரையும் காசை வாங்கி விட்றீங்க நீங்கள். வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா, அல்லாஹ் தஆலா ஆஹிரத்தை நாடுகிறான். வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம் அப்படின்னு அல்லாஹ். இந்த ஆயத்தர்கள் பெருமாள் சொன்னாங்க, நல்ல வேலை அல்லாஹ் தஆலா தண்டனை இறக்கி இருந்தானே, ஆனால் உமர் நாயத்தோட மற்ற எல்லாரும் அல்லாஹ் அழிச்சிருப்பான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் உமர் நாயம் மட்டும்தான் வந்து வெட்டிலாம் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, இப்போ அல்லாஹ்வுடைய மனுஷா அவர்களை வெட்டி வீழ்த்துவதாகத்தான் இருந்திருந்தால் இந்த ஆயத்தை அப்போ இறக்கிருக்கலாம்ல, ஏன்பா இருக்குல்ல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்றதுல அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, எழுப்புறதுக்குள்ளே அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிச்சு. அப்படியா? இல்லை அல்லாஹ் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டு அதுக்குள்ளே பார்த்தா சாணம் புகஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம்ல, பண்டாரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நவுது பில்லாஹி அக்கல குஃபர், அப்படி அல்லாஹ் தஆலா அசால்ட்டாக இருந்தானா? அப்புறம் பார்த்தா ஆயத்து பின்னாடி தான் இறங்குச்சு. அல்லாஹ்வுடைய மனுஷவும் அதுதான், அல்லாஹ்வுடைய மனுஷவும் அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு விளங்கிட்டாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷன் என்னங்கிறது அபூபக்கரை விளங்கிட்டாங்க. ஏன்னா அபூபக்கர் இதெல்லாம் ஃபனாஃபிர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு ஃபனாஃபில்லா, மனுஷன் குதாவந்தி ரசூல் விளங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் என்ன இருந்துச்சுன்னு அபூபக்கரை விளங்கிட்டாங்க. தீர்ப்பாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்பயும் ஆயத்து இறக்கணும். அதான் மனுஷன் திருப்பி ஆயத்தையும் இறங்கணும். தெரிஞ்சுங்களா? ஆயத்தி இறங்கணும். சட்டம் இதுதான், போனா போதும் விட்டுருக்குது உங்களே என்று அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு அக்பர் ஜி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை ஒரு நாள் முன்னாடி இறக்கியிருந்தா நம்ம கதி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஈமான் கொள்றதுக்காக வேண்டி, அவர்கள் மேல் அல்லாஹ் வைத்த அன்பையும் கருணையும் காட்டுறதுக்காக வேண்டி செஞ்ச அல்லாஹ் தஆலா அந்த 70 பேர் அமிச்சானே. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, மறுபடியும் கலிமா சொல்லிட்டாங்க. ஆச்சுங்களா? பனு நுலைர் கூட்டத்தார் கல்ல தள்ளினாங்களா? தள்ள முயற்சி செஞ்சாங்களா? ஒரு ஆளை ஏற்பாடு செஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து சுற்றி வளைத்தார்கள். அவங்க எல்லாம் சரணடைந்தார்கள். எல்லாத்தையும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்க. அது 2 பேர் மட்டும் களிமா சொல்லி, யாரை சொல்ல களிமா சொல்லிடுறோம், தெரியாமல் செஞ்சுட்டோம், களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுறோமா, நாங்கள் எங்களை விட்டுருங்களா, இங்கேயே இருந்துக்கிறோன்னு. சரி, இங்கே மஞ்சள் நாள் இருந்துக்கன்னு விட்டாங்க 2 பேர். அதில் ஒரு ஆள் யார் தெரியுமா? கல் தள்ளின அமரு. கல் தள்ளுறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டாங்களே மேலே. கல்லை இவன் ரெடியாக வச்சு தள்ளுறதுக்கு நின்றான் பார்த்தீங்களா ஒரு ஆள், அமருன்னு சொன்ன அவன் பேர். அவன் முழு பேர் சரியாக தெரியல எனக்கு, எடுத்து பார்த்துங்க. அவர் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மற்றவர்கள்லாம் காஃபிராகவே வாழ்ந்து மூத்தா போயிட்டாங்க. பெருமானுடைய பார்வை பட்டிருக்குமோ எனக்கு தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்க பார்வை பட்டிருக்குமோ எனக்கு தெரியல. அப்போ அல்லாஹ் யாருக்கு நசீப் பார்க்கணும்னா அது வேலஞ்ச பை வகீஸ் அலாஹதா. அப்போ இஷ்கே ரசூல் அளவு கடந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காதல் அப்படியே அக்ஸாக எங்கே இருந்துச்சு? அபூபக்கர் நாயத்துடைய கல்பில் அப்படியே இருந்துச்சு. அப்போ இது காதல் அதிகரிக்க அதிகரிக்க என்னவான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அவர்களுடைய ஃபனா, அதனால அந்த ஃபனா அபூபக்கர் நாயத்தில் பிரதிபலிக்குது. அப்படியாங்க புரிஞ்சுங்களா? அப்படியே ஒருத்தர் மேலே ஃபனாவாகிற பொழுது அந்த குணங்கள் தானாக வந்துடும். அப்படி கற்று தெரிவதல்ல இந்த இறை ஞானம் என்பது, படித்து வர்றதுக்கு இல்லைப்பா இது. புரிஞ்சுங்களா? மற்ற எல்லா இல்மும் படித்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வரும். இப்போ 10th பாஸ் பண்ணணும், ஒருத்தன் 10th ஸ்கூல் அட்மிஷன் போட்டுட்டு அப்படியே போயிட்டான், நேராக எக்ஸாமினேஷன் வந்துட்டான், பாஸ் பண்ண முடியுமா? உழைக்கணும், படிக்கணும். 1வது முறை சேர்ந்தான், 7 வருஷம் கழிச்சு பட்டம் வாங்கிக்கிறேன் சார்னு அட்மிஷன் போட்டு போய்ட்டு பாக்கியாது சாரியாத்தில் 7 வருஷம் கழிச்சு பட்டம் கொடுங்க, கொடுப்பாங்களா? உழைக்கணும், படித்து முயற்சி செஞ்சு தான் தெரியணும். விளங்குங்களா? இந்த ஃபைசான் இருக்கே, இது உழைப்பால் கிடைக்கிறது இல்லை. இறை ஞானத்துடைய ஃபைசான் இருக்கே, இது உழைச்சி பெறக்கூடியதில்லை, கஷ்டப்பட்டு படித்து ஷேக்கிட்ட போய் படித்து வரக்கூடியதில்லை. இது இஷ்கு காதல் இருந்தால் போதும். இறை காதல் இருந்தால், ஷேக்கின் மீது உள்ள காதல் இருந்தால் அவங்க ஒரு நொடியில் கல்பில் கொடுத்துருவாங்க. எந்த அளவுக்கு காதலோ அந்த அளவுக்கு கல்பில் வாங்கலாம். ஏ மை மதீனே சே மங்காயி ஜாத்தி ஹை, இந்த போதை மதினாவிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. पीर अपने प्यालों से नहीं, पीर अपनी नजरों से पिलाए जाते हैं.
पीर के नजरों से पिलाए जाते हैं இது கோப்பைகளால் அல்ல ஷேகுடைய கண்களால் ஊட்டப்படுகிறதுண்டா அப்ப இப்படி ஒரு இல்மு இருக்கு அந்த இல்மு படிக்காமல் வரக்கூடிய இல்மு பாருங்க அவ ஆத்தைனா ஒரு ரஹ்மத்தம் மின் இந்தினா நம் புறத்திலிருந்து ரஹ்மத்தை அவருக்கு நாம் கொடுத்தோம் வ அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா நம் புறத்திலிருந்து இல்மு கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான் யாருக்கு அதாவது சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா ஆத்தைனா ஒரு ரஹ்மத்தம் மின் இந்தினா வ அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா நம் புறத்திலிருந்து அப்ப எங்க மீடியேட்டர் இல்ல நடுவுல இந்த இல்முக்கு மீடியேட்டர்லாம் கிடையாது பை இது தெரிஞ்சுக்கலாம் மினல்லா ஃபைசான் வந்து கல்பு அலை பொங்க வச்சிடும் மீடியேட்டர் வர்க்கக்கூடிய இல்மெல்லாம் வத்தி போயிடும் காலம் செல்ல செல்ல மறந்து போயிடும் அந்த இல்மு காணா போயிடும் விளைஞ்சா இல்லைங்களா அந்த இல்முக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு இந்த இல்மு அப்படி இல்லை மறந்து போகாத இல்மு இது மறந்து போகக்கூடிய இல்மு இல்லை சதா சுரந்து கொண்டிருக்கிற இல்மு இது உள்ளுக்கு இருந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் விளைஞ்சா இல்லை பை வாத்தினாஹு இல்லை தூங்குறீங்களா எல்லாரும் டக்குன்னு சொல்லுங்க போய் வாத்தினாஹு நான் என்னங்கிறேன் டக்கு டக்குன்னு ஜவாப் வரணும் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் ஆத்தினாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா வ அல்லம்னாஹு மின் லதுன்னா வ அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மான் மட்டும் அல்லாஹ் சொல்லலை நம் புறத்திலிருந்து இல்மை கற்றுக் கொடுத்தோம் மட்டும் சொல்ல அல்லாஹ் தஆலா அந்த இல்முக்கு ஷர்த்தின ரஹ்மத்து என் அருளை கொடுத்தேன் அதுக்கு பின்பு இல்மு வந்துச்சுன்னு அல்லாஹ் தஆலா அப்ப ஷேகுடைய ரஹ்மத் உள்ள இறங்கணும் ஃபர்ஸ்ட் கருணை உள்ள இறங்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு பின்னாடி இல்மு வந்து இறங்கும் பை ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா வ அல்லம் இப்போ இந்த இல்முக்கு வந்து இடைத்தரகர் யாரும் தேவையில்லை தானா அங்கிருந்து வரும் இந்த இல்மு பை அவங்கள்ட்ட உள்ளத்திலிருந்து பொங்கி வரும் அந்த இல்மு ஆதம் நபிக்கு எல்லாம் சொல்லும்போது அல்லம ஆதமல் கனெக்ஷன் நடுவில் இடைத்தரகர் இருந்தாங்களா போர் வச்சு எல்லாம் கற்றுக் கொடுத்தானா கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு பெற்றுக்கொண்டார்களா இல்லை அந்த இல்மு அப்படி அல்ல இது பெருமானா சொன்னாங்க சொல்லா அல்லமனி ரப்பி என் ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தான்ட்டாங்க சொல்லா ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது மன் அமில பிமா அலிம வர்ரஸஹுல்லாஹு இல்ம மாலம் யலம் எனக்கு ஹதீஸ் இருங்க மன் அலிம மன் அமில நீ எதை கற்றுக்கொண்டாய் அதன்படி அமல் செய்து வந்தால் அல்லாஹுக்காக வேண்டி நீ அமல் செய்து வந்தால் அதாவது இப்போ தொழுகை பாத் வணக்க வழிபாடு என்னவெல்லாம் நீ கற்றுக்கிற பெருமை சுன்னத்துக்களை பற்றி என்னவெல்லாம் படிச்சிருக்கிறியோ இதன்படி அமல் செய்து வந்தால் வர்ரஸஹுல்லாஹு அல்லாஹ் அவருக்கு வராசத்தாக கொடுப்பான் இல்ம மாலம் யலம் ரவாஹு இப்னு சின்னி வரக்கூடிய ஹதீஸ் மன் அமில பிமா அலிம அவுரஸஹுல்லாஹு இல்ம மாலம் யலம் என்று ஒரு ரிவாயத்தில் வருது ஜி மன் அமில பிமா அலிம வர்ரஸஹுல்லாஹு இல்ம மாலம் யலம் வஃபகஹு ஃபீமா யஅமலு ஹத்தா யஸ்தௌஜிபுல் ஜன்னா வமன் லம் யஅமல் பிமா யலம் ஆதா பிமா யலம் தாஹ ஃபீமா யலம் வலம் யுவஃபிக் ஃபீமா யஅமல் ஹத்தா யஸ்தௌஜிபுன் நார் அனஸ் பின் மாலிக் ரிவாயத் செய்கிறாங்க அபு நுஐமில் வரக்கூடிய ஹதீஸ் தெரிஞ்சுங்களா ஹில்லத்துல் அவுலியால அபு நுஐம் ரிவாயத் செய்கிறாங்க அப்போ நீ அமல் செஞ்சால் என்ன இல்மு வரும்னு சொல்கிறாங்க பெருமானா சொல்றது வர்ரஸஹுல்லாஹு இல்ம அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க பாய் ஏன்னா தூக்கிட்டு வந்திருக்காங்க கைஃபியத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க எனக்கு சும்மா தூக்கிட்டு வந்துருக்கீங்க சொல்ல மாட்டேங்க திருப்பி வர்ரஸஹுல்லாஹு அப்படின்னு அர்த்தம் என்ன நீங்க அறியாததை வராசத்தாக கொடுப்பான் ஆத்தாஹுல்லாஹு அப்படி சொல்ல அல்லமஹுன்னு சொல்ல எப்படி சொன்னா வர்ரசன் அர்த்தம் என்ன வராசத்துனா உழைப்பு இல்லாம கிடைக்கிறதுன்னு அர்த்தம் வராசன் அர்த்தம் என்ன பை அனந்தர சொத்து என்பது உங்க தாத்தா பாட்டிலிருந்து வரக்கூடிய நீ உழைச்சி சம்பாரிச்ச காசுக்கு வராசுன்னு சொல்லக்கூடாது அது கஸ்பு நீ உழைச்சி சம்பாரிச்சது இல்லை உன் தாத்தா பாட்டி சொத்து ஒன்று வருது பார்த்தீங்களா அதுக்கு பேர் வராசத்து
அப்போ நீ இந்த மாதிரி நீ கட்டத்தை கொண்டு அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டா உன் தாத்தா பாட்டிகிட்டு இருந்து, அதாவது உன் ஷேகுடைய ஷேகிலிருந்து அந்த இல்மு அப்படியே உள்ள கொட்ட ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். வராசத்தா வர ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அந்த இல்மு ரெண்டு வகை. இல்மே கசபி, இல்மே வஹபி. கசபின்னா நீ படிக்கக்கூடிய இல்மு, அது உஸ்தாதிட்ட படிக்கக்கூடியது. வஹபின்னா அவன் ஷேகிட்ட படிக்கக்கூடியது. அப்போ ஷேகிட்ட படித்தா ஷேகிட்ட தானே படிக்கிறோம் இல்லை, அப்போ அதுவும் வஹபி அப்படி, அதுவும் கசபி தானே அப்படி. இங்கே நீ கசபு செய்ய வேண்டியது ஷேகுடைய தவஜுஹ, ஷேகுடைய ரஹ்மத்தை, ஷேகுடைய அன்பை, ஷேகுடைய பாசத்தை, ஷேகுடைய ஜாத்தை நீ கசபு செய்யணும். அந்த இல்மு வஹபன் தானாக வந்துடும். நீ அவங்க ஜாத்தை வாங்கிக்கணும், சிஃபத் தானாக வந்துடும் உங்ககிட்டங்கிறான். அந்த தவஜு ஒன்றை வந்துச்சு தானாக உள்ள அமலும் இறங்கிடும். கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஷேகுடைய நசரில். ஏன் ஷேகுடைய நசரை சொல்கிறாங்கன்னா, உஸ்தாதுடைய பாடம் அப்படி இல்லை. ஒரு பாக்கியத்தை ஓதிட்டு வந்தார், திரும்ப 10 வருஷம் பாக்கியத்து போகவே இல்லை. அந்த உஸ்தாதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த உஸ்தாத் மரம் மூத்தா போயிட்டாங்க, மூத்துக்கும் போகவே இல்லை. அவங்களும் 10 வருஷம் கழிச்சு போனால் அவங்களும் மறந்துருப்பாங்க. யார்ப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அது 10 வருஷத்துக்கு கூட இங்கே வந்து ஓதி சனந்து வாங்க. அப்படியா, சரி 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 சரி, யார் செட்டு நீ, சரி சரி சரி, அப்படியா, சரி சரி, முடிஞ்சு போச்சு. அந்த கிதாபை ஓதி கொடுப்பாங்க, அதோட போயிடுவாங்க. அவங்க கனெக்ஷன் முடிஞ்சிடும். அப்படி தான் நீ போய் அந்த கிதாபு 100 பேருக்கு ஓதி கொடுக்கலாம். அப்படி ஷேகுடைய இல்மு அப்படி இல்லை. இவங்க இந்த இல்மை ஃபைசான உனக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இந்த கனெக்ஷன் உன்ட்ட இருந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் தான் உன்ட்ட ஃபைசான் வந்துட்டு இருக்கும். இல்லைன்னா வெறும் வார்த்தை தான் வருமே ஒழிய ஃபைசான்ஸ் கலந்து வராது. அதில் உணர்ச்சிகள் கலந்து வராது, அதில் இன்பம் கலந்து வராது. அதில் ரஞ்சபை வெறும் வார்த்தைகள் தான் பயான் செய்கிற மாதிரி. அந்த பயானில் அந்த கைஃபியாத்துகள், அந்த இஷ்கு, காதல், அந்த உணர்ச்சிகள் கலந்து உள்ளுக்குள்ளே கொடுக்க முடியாது. அது அந்த நசருடைய கனெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா நின்று போயிடும். சக்கரை கொஞ்ச நேரம் சுற்றும், கனெக்ஷன் விட்டாலும் நின்று போயிடும். அவ்வளோதான். ஃபேன்ஸ் ஓடிட்டே இருக்கும். சுவிட்ச் ஆஃப் என்ன செய்யும்? கொஞ்ச நாளைக்கு ஓடும், கொஞ்ச நேரம் ஓடுமா இல்லையா, ஒரு 5 நிமிஷமாக 2 நிமிஷமாக ஓடி, மெதுவாக ஓடி 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 நின்று போயிடும். அந்த மாதிரி ஷேகுடைய கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஃபைசானோட ஜாரி ஆகிட்டுரும். இல்லைன்னா வார்த்தைகள் வரும், அந்த பழைய வார்த்தைகள் ஆத்து, சிஃபாத், அஃபால், ஆசாரு, ஷேகு, காது எல்லாம் பேசுவார். அதில் ஒரு கைஃபியாத் வராது, யாரும் பலன் பெற மாட்டார். அதுக்கு ஒன்று ஷேகுடைய கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அது பலன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ உஸ்தாதுக்கும் ஷேഖா தான் வித்தியாசம். அது கனெக்ஷனை விட்டுட்டாலும் தொடரும். அது அவங்க படித்த பாடங்கள் நீ படித்து கொடுக்கலாம். ஹிதாயா ஓதனை ஓதி கொடுக்கலாம், குதூரி ஓதனை ஓதி கொடுக்கலாம், தஃப்சீர் ஓதனைங்க ஓதி கொடுக்கலாம், 100 பேருக்கு ஓதி கொடுக்கலாம். இந்த ஞானம் அப்படி இல்லை. சதா உன் ஷேகுடைய லிங்க் உன் மௌத்து வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும். அவங்க துவா இருந்துக்கிட்டே இருக்கணும், அவங்க ஃபைசான் இருந்துகிட்டே இருக்கணும், அவங்க ரஹமத் இருந்துகிட்டே இருக்கணும், அவங்க உனக்காக கையேந்திட்டே இருக்கணும். அது வரைக்கும் உள்ள ஜாரி ஆகிட்டு ஃபைசான் ஜாரி ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ஃபைசான் கனெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். அவங்கள வருத்தம் உண்டாக்கிட்ட, அவங்க கனெக்ஷனை துண்டிச்சுக்கிட்ட, அவங்க மனசை வருத்தப்படுத்திட்ட, அந்த கை நவுந்துருச்சுன்னு சொன்னால் ஃபைசான் முன்கத்தி ஆயிரும். புரிஞ்சுங்களா? ஞானம் வராது, ஒன்று சுரக்காது, உள்ளேருந்து சுரக்காது. நீ படித்ததை கொஞ்ச நாளைக்கு ஓட்டிக்கலாம், அவ்வளோதான். உள்ளேருந்து ஞானங்கள் சுரக்காது. வரைஞ்சே பை, அந்த லிங்க் இருந்துகிட்டே இருக்கணும் சார். அந்த நிகாகில், அந்த பார்வையில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு செய்தி வாசிக்கிறவன் செய்தி மாதிரி ஆயிருக்கும். சரி, செய்தி வாசிக்கிறார் ஒருத்தர். நேற்றிரவு நடந்த பஸ் விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 3 பெண்களும் 8 பேர் இறந்து போனார்கள். இதன் விவரம் வருமாறு. விளம்பரத்துக்கு பின்பு செய்தி தொடரும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஹமாம் சோப் நீங்கள் குளிப்பதற்கு நடுவில் வரும். ஏப்பா அவன் செத்து போன்னுட்டு இருக்கான், நடுவில் ஹமாம் சோப் கேட்குது இவங்களுக்கு. நினச்சிங்களா? முடிஞ்ச உடனே அந்த 8 பேருடைய பெயர் விபரமாகுது. இவர்களில் ஒரு கணவர், ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பிள்ளைகள் இறந்து போனார்கள். ஏதாவது அசர் இருக்கா? அதை இப்போ செய்தி வாசிக்கிறவ எதையாவது கல்பில் செய்தி சொல்கிற ஆள் தான். நஞ்சவை எப்படி இருக்கும்? சரிங்க, இவருடைய புருஷனும் பிள்ளைங்களும் போயிருக்கிறாங்க. செய்தி வாசிப்பால அப்படி
புருஷனும் இவருடைய 3 பிள்ளைகளும் போயிட்டாங்க. நேற்று நடந்த விபத்தில் எனது கணவரும் 3 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். செய்தியாக வரும். அப்படி பேச்சு எப்படி இருக்கும்? அது செய்தியாக வருமா? உணர்ச்சியோடு வரும். அது உணர்ச்சி, வாங்குற உணர்ச்சி. இது எல்லாம் 4 பேர் பலி, 8 பேர் பலி, அதோடு முடிஞ்சு போயிடுது. அவர் செய்தி நேற்று 8 பேரா, முந்தானத்து ஆக்சிடென்ட் 12 பேர் போனாங்க. பரவாயில்ல, 8 பேர் தான் போயிருக்காங்க. அதோட அவங்களுக்கு ஒரு எல்லாம் மறத்து போன உள்ள மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி செய்தி வாசிக்கிற மாதிரி குர்ஆனும் ஆயிடுச்சு, ஹதீஸும் ஆயிடுச்சு. அது சொல்லும் போது உனக்கு என்ன வந்துச்சு? எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி சஹாபாக்கள் அதை கேட்டாங்க. சாதா ஒரு ஹதீஸ் எடுத்துக்கோ, எப்படி பெரும்பாலும் சொல்லியிருப்பாங்க, அதை செய்தி வாசிப்பாங்களா? இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலத் துன்யா யுஸீபுஹா வ இம்ரஅத்தின் தஸவ்வஜுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. எப்படி பெரும்பாலும் சொல்லும் என்ன உணர்ச்சியை சொல்லியிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் என்ன உணர்ச்சி மயமாக கேட்டிருப்பாங்க ஹதீஸை. உன்னில் என்ன வந்துச்சு? அது குந்து சமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸருஹு அல்லதி யப்சுரு பிஹி. சொல்லும் போதே அந்த பார்வையெல்லாம் பார்த்துருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் பார்க்கும் கண்ணாக நான் விடுகிறேன். உனக்கு செய்தி வாசிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ வெறும் பயான் அலங்காரம், பயானில் அலங்காரம் இருக்கும், உன் பயானில் சொல் அலங்காரம் இருக்கும். ஃபைதான ஷேக் இல்லைண்டா அழகிய தமிழில் பேசுவாய், செந்தமிழில் செப்புவாய், தெரிஞ்சுங்களா? எதுகை மோனம் இருக்கும், தமாஷ் இருக்கும், கேலி இருக்கும், கிண்டல் இருக்கும். உன் பயான் ரசிப்பார்கள், கைத்தட்டுவார்கள், சிரிப்பார்கள். பயானம் முடிஞ்சு வெளியே என்ன பேசுனாங்க? நல்லா அழகாக பேசினாருங்க. என்ன பேசுனாங்க என்னன்னு தெரியலைங்க. உள்ள என்ன மாறுதல் வந்துச்சு பயானை கேட்டு? கொஞ்ச நேரம் சிரிச்சேன், கவலை மறந்து சிரித்தேன். இப்போ ஏன்டா சிரிச்சவே கவலை சேர்ந்துச்சு. இப்போ ஏற்கனவே உள்ள கவலையோடு இப்போ சிரிச்ச கவலையும் சேர்ந்துச்சு. பள்ளிவாசல் உட்காந்து சிரிச்சோம்ல, சிரிக்கிறதுக்கா பள்ளிவாசல்? ஜோக்கு சொல்லி சிரிக்கிறத பள்ளிவாசல்? கல்யாணம் நடக்குது பள்ளிவாசலில். இப்போ ஏற்கனவே குமுதத்தில் பார்த்த ஜோக்கு, ஆனந்த விகடன் ஜோக்கு, எல்லா ஜோக்கும் புக்கில் போட்டிருக்கணும், ஜோக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு பள்ளிவாசலில் ஜோக் அடிக்கிறாரு, அவர் சிரிக்கிறார். யாராவது அழுக வச்சியா? இத்தனை பேரில் யாராவது கதறி கதறி அழுதாங்களா? தன்னுடைய நினச்சி, தன் பாவங்களை நினச்சி அழுதாங்களா? ஹக்கை நினச்சி அழுதாங்களா? அல்லாஹ் விஷயத்தில் இவ்வளவு நாம் குறைவு செய்கிறோமே அழுதாங்களா? அங்கே அழுவான். யாலைத்தனி ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா. இங்கே வருது, அல்லாஹ் விஷயத்தை எவ்வளோ நான் குறைவு செய்து விட்டேன்னு, எவ்வளோ செஞ்சிருக்கணுமே. இறைவன் விஷயத்தில் அல்லான்னு தெரிஞ்சு, என் காதலன் தெரிஞ்சு எப்படி நடக்கணும் நடக்கலையே. ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா, அல்லாஹ் விஷயத்தில் எவ்வளவு குறைவு செய்து விட்டேனே என்று மறுமையிலேயோ கபர்லேயோ மௌத்துக்கு பின்னாடி கதறுவான். அது குர்ஆனில் வருது. அந்த தக்கூர் நஃப்சுன் அல்லாஹ் சொல்கிறான், மத்தபியு அஹ்ஸனமா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் மின் கப்லி அன் யஅதியக்குமுல் அஸாபு பக்தத்தன் வ அன்தும் லா தஷ்உரூன் வ அனீபு இலா ரப்பிக்கும். ரப்பின் பக்கம் இனாபத்து செய்யுங்கள். வஅபுது தெரியுது, இபாதத் செய்யுங்கள் தெரியுது, தொழுவுங்கள், சல்லு அகீமு ஸலாத் தெரியுது, சூமு தெரியுது, உத்தரவு செய்வோமா இல்லையா? வக்கூலு கௌலன் சதீதா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோமா இல்லையா? அகீமு ஸலாத் தொழுதோமா இல்லையா? வமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு ஒம்பச்சோமா இல்லையா? அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத், ஸகாத் கொடுத்தோமா இல்லையா? உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அகீமு ஸலாத் வ ஆத்து ஸகாத், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ் செஞ்சோமா இல்லையா? செஞ்சோம். இதெல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய ஹுக்குமோ அதே அல்லாஹ் ஹுக்கும் செய்றான். வ அனீபு இலா ரப்பிக்கும், ரப்பின் பக்கம் இனாபத்து செய்யுங்கள். குர்புல வாங்க, இனாபத்தை நெருங்கிறது. ரப்பின் பக்கம் நெருங்குங்கள், நெருங்கு. என்ன நெருங்கணும்? என்ன அமல் செஞ்சோம் இதுக்கு? அதாவது தொழுதுமே. வாஸ்லிமு லஹு, சதா அவனிடத்தில் சரணாகதியாகி விடுங்கள். இது என்ன? ஏற்கனவே முஸ்லீம் ஆயிட்டீங்களே பை, இந்த வாஸ்லிமுக்கு என்ன அர்த்தம்? இனாபத்துக்கு அர்த்தம் என்ன? உன்னை இல்லாமல் ஆக்கிரு, ஃபனாவாக்கிருன்னு அர்த்தம். வாஸ்லிமு லஹு மைனஹி ஹக் மௌஜூதுன்னு வந்துரு. மைப்பன் ஹைப்பன் அல்லாஹ், என் ஹைப்பன் மைப்பன் அல்லாஹ் தவிர யாருக்கும் சொந்தம் இல்லை. நான் இல்லை, அதம் ஹக் தான் மோது. मैं खो गया, मैं खो गया, मैं खो गया, अब वो ही बातिन वो ही जाहिर हो गया. ना ज़ात अदम सिफ़ात नाक़िस अफ़आल मजबूर
ஆசாரில் முஹத்தாஜ் என்று சுத்தமாக ஒன்று இல்லாமல் ஆக்கிடு. வாஸ்லிமூலோ ஜி மின் கபிலி ஏத்தியக்குமுல் அதாபு சும்மலா துன்சரூன். அல்லாஹ்வுடைய அதாபு ஒரு இடத்துல வருவதற்கு முன்பு வத்தபி அஹ்ஸனமா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் மின் கபிலி ஏத்தியக்குமுல் அதாபு பக்தத்தம் அன்தும் லா தஷ்உரூன் வஅன் தகூல நஃப்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ். அல்லாஹ் விஷயத்திலே குறைவு செய்து விட்டேனே, எப்படி நடக்க வேண்டும் நடந்து கொள்ளவில்லையே. அலாமா ஃபர்ரத்து ஃபி இபாதத்தில்லா இல்லை, ஃபி இல்மில்லா இபாதத்தில்லா சொல்ல. அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா, அல்லாஹ்வின் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய குர்ஆன் விஷயத்திலோ அல்லாஹ்வுடைய இபாதத் விஷயத்திலோ வணக்க வழிபாடுகளில் குறை செஞ்சேன்னு சொல்லலை. அல்லாஹ் விஷயத்திலே அல்லாஹ்வை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வை எப்படி குர்பில் இருக்கணுமோ இனாபத்தும் இல்லை, இஸ்லாம் தஸ்லீமும் இல்லை. இஸ்லாம் இருந்துருச்சு நம்மள்கிட்ட, இனாபத்தும் இல்லை தஸ்லீமும் இல்லையே என்று அங்கே அவன் கை செய்தப்படுவான், கையேப்பி செய்வான். அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா. அப்போ இது எல்லாம் நாடகம் நடத்துவான் பயானில், அதில் ஃபைசான் வராது. ஃபைசானில் என்னத்தை போட்டு என் ஷேகனை இப்படி பார்ப்பாங்க, வந்து பயானில் உட்காந்து எல்லாரும் அழுதுட்டு உட்காந்துருக்கும். இப்படி உட்காருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்ப்பாங்க. அவங்க நசர் பட்டவுடனே அழுக வந்துடும், நசர்லேயே திணிச்சிடுவாங்க. சொல்கிறாங்க இஷ்கு காதல் ஒன்றை இருந்துச்சுன்னா, காதல் இல்லாதவங்களுக்கு என்ன இருந்தால் என்ன செய்யறது, அப்படி நம்ம காதல் இருக்கிறதா செய்கிறாங்க. காதல் இருந்துச்சு, ஒரு பார்வையே போதும், அப்படியே அந்த பார்வையிலே திணிச்சிடுவாங்க. बस है एक ही नजर उम्र भर के लिए, बस है एक ही नजर उम्र भर के लिए, तेरी नजरे इनायत पे लाखों सलाम मुस्तफा जाने रहमत तेरा खो. बस है एक ही नजर उम्र भर के लिए, மொத்த வாழ்க்கைக்கு உங்களுடைய ஒரு பார்வை போதும் சொல்றார் எஜமானே. தேரி நசரே இனாயத் பே லாக்கும் சலாம், உடைய அந்த கருணை பார்வைக்கு என் கோடி சலாம் உண்டாகட்டுமாக. என்ன பை, ஒரு பார்வை போதுன்ட்டான். பஸ் ஹி நசர் உமரு பர்கேலியே, மொத்த வாழ்க்கைக்கு அது போதுன்ட்டான், ஒரு பார்வை. அந்த பார்வையில் கற்றுக்கிட்டது பை. இவன் வந்து தன் பயான் தன்னை அலங்கரித்து காட்டணுங்கிறான். என் ஷேகனை கதை சொன்னாங்க. ஒரு ராஜா வந்து நாட்டிய நடிகை வச்சு, நாட்டியன்னா டான்ஸ் ஆடக்கூடிய, பாட்டு போட்டு கூத்த டான்ஸ் அடிப்பாங்க. அந்த காலத்தில் என்னது அந்த என்னமோ பரதநாட்டியம், நாட்டிய நடிகை வச்சுருந்தார். அவருக்கு ஏதாவது பொழுதுபோகா டைமில், வெக்ஸாக இருக்கிற டைமில் கொஞ்சம் மனம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காண்டி வச்சுருந்தார். அந்த அம்மா வந்து நடு சபையில் வந்து டான்ஸ் எடுக்கு அழைஞ்சாங்க, எல்லாம் காசுலாம் போடுவோம். அந்த அம்மா கூப்பிட்டார், நாளைக்கு காலையில் வாங்கன்னு சொல்லி. அந்த அம்மாவுடைய மகள் அப்போ தான் கற்றுட்டு வந்துருந்துச்சு ஃபுல்லாக கலையெல்லாம், பரதநாட்டியம் ஃபுல்லாக ஒரு 6 மாதம் பயிற்சி, பல வருடங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு. நானும் வர்றேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு 40 வயசுக்கு, மகளுக்கு 18 வயசு தான்ச்சு. ரொம்ப அழகாக வேறு இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு வயசு 40, வயசு கூட, இதுக்கு வயசு கம்மி. குமரி பெண்ணு கொஞ்சம் அழகாக தானே இருப்பா, கிளவியை விட. தானே அலங்காரம் பண்ணிக்கிட்டா, மை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி, அம்மா இன்றைக்கி உங்களுக்கு மேலே நான் டான்ஸ் அடிக்கிறேம்மா. சரி, அடிக்க விட்டான். அவள் கற்றுக்கொண்ட கலைகள்லாம் ஞாபகம் கொண்டு வந்து பலவித நயனன்னு சொன்ன மாற்றுறது எல்லாம் கொண்டு வந்து எல்லாமே அற்புதமாக சுரண்டு என்ன ஃபாஸ்ட்டாக பம்பரமாக சுற்றுறா. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. யாரும் ஒரு கைஃபீத் இல்லை, ஒரு காசு பண்ணலாம் ஒன்றும் பொருள் எல்லாம் உட்காந்து. அவள் ஆடி முடித்தா. அடுத்து இந்த அம்மா டான்ஸ் ஆட விட்டாங்க. ஆனால் எல்லாம் ஒரே வா வா ஒரே கைஃபீத்து கற்று, காசு மழை பொழியுது, அப்படியே எல்லாம் காசு தங்கத்தெல்லாம் விட்டு வீசுகிறாங்க. சுற்றி இருந்த பிரதானிகள், அரசரும் வீசுகிறாரு. அவருக்கு உண்மையை விளங்கல. உன்னை விட நல்லா நான் டான்ஸ் அடித்தேன், நீ 2 சுற்று சுற்றுறது 4 சுற்று சுற்றுறேன் நான். நீ 2 சுற்று சுற்றுறையில் அந்த டைமில் 4 சுற்று சுற்றுறேன் நான். கையை காலை என்னமா ஆட்டினேன். நான் சின்ன வயசாக இருக்கிறேன், என்ன ஏன் கைஃபீத் ஆள மக்கள்லாம் அப்படி நினச்சிங்களா. அப்போ அந்த மாதம் அந்த வித்தையே அதுக்கு தான் இருக்குதுல்ல. அது கண் அடிக்கிறதுலையும் சிரிக்கிறதுலையும் இருக்கிற வித்தேன்டாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து ஒருத்தர் கண் அடித்தா முடிஞ்சு போச்சு, அவன் கைஃபீத்தாயிடுறான். அவன் சுற்றிக்கிட்டே ஒருத்தனை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு, ராஜா பார்த்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, அவனுக்கு அள்ளி வீசலாம் காசை. அப்படியே
தெரிஞ்சுங்களா? இந்த வித்தை இதில் இருக்குது, அது போட்டு வாங்கிறதுன்றார், கல்வியில் போட்டு எடுக்கிறது அது. தெரிஞ்சுங்களா? நீ உன் கலையை காட்டுற, கலை வித்தையை காட்டுற, அது எந்த கைஃபியத்தை உண்டாக்காது அதுன்றார். தெரிஞ்சுங்களா? அது மாதிரி ஃபைசான் முன்கத்தி ஆயிடுச்சுன்னா, ஷேக் உமருடைய ஃபைசான் உன் வார்த்தைகள் போய் கல்பில் உரசாது. வெறும் அலங்காரம் மட்டும் இருக்கு, டான்ஸ் மாதிரி அலங்காரம் இருக்கும், அடுத்த நிமிஷம் அது மனசில் நிற்காது. பார்க்கக்கூடிய காதல் கொண்ட ஒருத்தி உன் கண்ணை பார்த்துட்டு போயிட்டா அந்த பார்வை உனக்கு வருஷமானாலும் மறக்காது. அது என்ன பார்வை பார்த்துட்டாளா அப்படி. அது மாதிரி என்ன சொல்கிறாங்க, இந்த போதையெல்லாம் என் ஷேக்குடைய கண்ணில் இருந்துச்சு. அவங்க தன் அன்பு கண்ணின் மூலமாக அதை எனக்கு ஊட்டினார்கள், என் கல்பில் ஊட்டினார்கள். அந்த கண் என் கல்பில் வந்து உள்ளே தங்கிருச்சு அந்த ஞானம். அப்போ அந்த ஃபைசான் உள்ளுக்குள்ளே வந்து தங்கணும். அந்த ஷேக்குடைய கனெக்ஷன் ஒரு நொடி கூட கரண்ட் கட் ஆகிறதே கிடையாது. ஒரு நொடி ஒயர் கட்டாச்சு, ஃபைசானும் முன்கத்தி ஆயிரும் உனக்கு. ஷேக்குடைய கனெக்ஷனை விட்டுட்டு நீ என்ன வேணால் கூத்தாடு. ஷேக்குடைய எல்லாம் வந்து உட்காந்து ஒரு வருஷம் பாடங்கள் கற்றுக்கிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு, இஷாரா சுலு கிதாப் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சாச்சு, ஆத்து சிஃபாத் அஃபால் ஆசார் எல்லாம் படித்தாச்சு. இனி நான் போய் தனியாக கடை திறக்கிறேன், துற இனி என் ஷேக்குடைய தேவை எதுக்கு அப்படின்னு நினச்சி நீ போன கடை திறப்ப. பாடங்க இன்னொரு ஷேக்கை விட அழகாக பயான்லாம் சொல்லுவேன், பயான்லாம் அப்படி பறக்கும். ஆனால் ஃபைசான் இருக்காது. அதை கொண்டு யாரும் அல்லாவே அடைய மாட்டார்கள். பேச கற்றுக்கலாம் 4 பேர், பேச்சு பயிற்சி வேணால் கொடுக்கலாம். அறிஞ்சுங்களா? அவன் கல்பு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாது. இறை காதலனாக ஆக மாட்டான், அல்லாஹ்வுடைய நேசராக விலாயத்து நசீபாகாது. அதுதான் முன்கத்தியாக. அது ஷேக் உமருடைய துவாவை கொண்டும் நீ எங்கே இருந்தாலும் அவங்க துவா உன் பக்கம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க துவா. நீ எங்கே போனாலும் ஷேக்கிட்ட ஒரு நிமிஷம் ருஜுவாயிட்டு பேச ஆரம்பிச்சிடுது. ஜி சலோபா அவங்க சர்க்கார்ட்ட எஞ்சி நின்றவொன்னே சர்க்கார் திரும்பி பார்ப்பேன், எஜமா உட்காந்துருப்பாங்க. ஜி சலோபா ஆரம்பிப்பான்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் நான் ஆரம்பிக்கிறேன்பான்னு ஆரம்பிச்சிருவாங்க சர்க்கார். வச்சுருக்கா சரி அப்படி ஒரு நசரில் ஒரு பார்வை ஏதோ ஒரு சொல்லுவாங்க சர்க்கார் நாயகம், நசரில் சொல்லுவாங்க, நசரில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கைஃபீத்து. அங்கே ஆரம்பிச்சு நான் எங்கே பயன் செஞ்சாலும் சர்க்கார்ட்ட கேட்குறது. அப்படி நீ எந்த ஊரில் பயன் செஞ்சாலும் சர்க்கார் திரும்பி பார்க்குறது. நீ பல்லவட்டியில் பயன் சர்க்கார் போய் எத்தனை 20 வருஷம் ஆச்சு, திரும்பி பார்ப்பேன் எஜமான ஜி அப்படின்னு சர்க்கார் கண்ணை அரைச்சிப்பாங்க. ஜி சர்க்கார் அப்படி இனிமேல் நீங்கள் பேச போகிறீங்க. சர்க்கார்ட்ட அனுமதி வாங்காமல் பயன் பேசுகிறதே கிடையாது. சரிப்பா அப்படின்னு ஜி எஜமா உட்காந்துருப்பாங்க. கல்பில் சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காங்க சர்க்கார். எஜமான உள்ளத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துருக்குறாங்க ஃபைஜி நாயகம். ஜி அப்படின்னு சர்க்கார் ஆரம்பிப்பான். நான் எங்கே பேசுகிறேன், அவங்க ஃபைஜான். அவங்க தன் பார்வை திருப்பிக்கிட்டாங்க ஒரு நிமிஷம். எல்லா ஃபைஜானும் முன்கத்தியார். நீ வளைச்சு 1000 கதை சொல்லு, 1000 ஆய் சொல்லு, 1000 அடி சொல்லு, யாருடைய கல்பிலையும் அசர் செய்யாது, தசீர் போயிடும். இல்லை பை. அப்போ எஜமா சொல்கிறாங்க அவங்களுடைய புனித நசரை கொண்டு தான் இப்போ இந்த சில்சிலா அதனால தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. பெருமானாரிடமிருந்து வழியாக நம்ம ஷேகுமார் வரைக்கும் நம்மள்கிட்ட வருது சில்சிலா. அப்போ ஷேகுன்பிக்க நசர் வைத்திருந்தார்கள், ஆனால் அவங்க ஷேகும் நசர் வச்சுருக்கிறாங்க, அவங்க ஷேகும் நசர் வச்சுருக்கிறாங்க. மொத்த காந்தானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அத்தனை பேருடைய ஃபைசான் உள்ள ஜாரி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ பேருடைய கனெக்ஷனும் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஷேக் உள்ள நசர் வைக்கலன்னு சொன்னால் எல்லாருடைய கனெக்ஷன் விட்டு போச்சுன்னு அர்த்தம். நமக்கு இங்கே கரண்ட் வேணும் நம்ம மதரசாவுக்கு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் கம்பத்தில் கனெக்ஷன் எடுத்துக்கிறோம். கனெக்ஷன் எங்கே வச்சுருக்கு? தான் அந்த தெரு முனையில் பெருசாக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அங்கே வச்சுருக்கு கனெக்ஷன். அது கனெக்ஷன் எங்கே வச்சுருக்குது? அது நேராக போய் திருப்பூருடைய பெரிய மின் நிலையம் வச்சுருப்பானே, துணை மின் நிலையம் வச்சுருப்பான், அது பெருசாக வச்சுருப்பானுங்க, அங்கே கனெக்ஷன் இருக்குது. அது அப்படியே அங்கேருந்து மேட்டூரில் இங்கே கரண்ட் தயார் பண்ணுறது கனெக்ஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. ஆக அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய இடத்திலே உள்ள கனெக்ஷன் இங்கே வரைக்கும் வருது. நீங்கள் கத்திரிக்கோளை கொடுத்து இங்கே கட் பண்ணிட்டா எல்லா கனெக்ஷனும் சேர்ந்து போயிடுச்சு. இங்கே கனெக்ஷன் இருந்தால் மேட்டூர்லேருந்து வரைக்கும் கம்பி வந்துகிட்டே இருக்குது. அங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மேட்டூர்லேருந்து உன்னுடைய உன் ஃபேன் வரைக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா, லிங்க் இருக்கா இல்லையா பை? எத்தனை கிலோமீட்டருக்கு யாருக்கு தெரியும்? இப்போ இந்த ஃபேன் நமக்கு சுற்றுது, இந்த ஃபேனில் மாட்டிருக்கிற ஒயருடைய கனெக்ஷன் போயிட்டே இருக்குது. எங்கே வரைக்கும் போகுது? மேட்டூர் வரைக்கும் போகுது. அது நெய்வேலின்னு சொன்னால் இங்கேருந்து நெய்வேலி வரைக்கும் போகுது. அது சன்ன கம்பியாக, அப்புறம் மொத்த கம்பியாக, அப்புறம் மொத்த கம்பியாக ஆக எங்கே வரைக்கும் போகுது? அது நெய்வேலி வரைக்கும் போகுது. எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ கூடங்குளம் அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், அங்கேருந்து இங்கே எத்தனை கிலோமீட்டர்? 800 கிலோமீட்டர்.
சார் அவ்வளோ தூரம் லிங்க் இருக்குது பை. நடுவில் எங்கே கனெக்ஷன் கட் ஆனாலும் இங்கே ஃபேன் ஓடாது. அது மாதிரி ஷேகுமார்லேருந்து 800 வருஷம் ஆனால் என்ன, 1400 வருஷம் ஆனால் அங்கேருந்து கனெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஷேகுடைய கனெக்ஷன். அதனால தான் இது வந்து ஆலிம் மதரசாவில் ஒரு ஆலிம் சாக்கள் மாதிரியோ ஸ்கூலில் படிக்கிற வாத்தியார் மாதிரியோ இல்லை, படித்தோம் போயிட்டோன்னு கிடையாது. சதா அவர்களோடு கல்பு பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த லிங்க் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த வேலையும் ஷேகுடைய இஜாசத் இல்லாமல் செய்யக்கூடாது. தூங்கிட்டு ஷேகுடைய மூஞ்சியில் தான் முழிக்கணும், ஃபோட்டோ எடுத்து வச்சு. அப்படி இல்லை பை, கல்பால் அவர் ருஜுவாகும், ஷேக்கில் ருஜுவாகணும். திக்ர் செய்யணும், சர்க்கார் நீங்கள் தான் திக்ர் செய்யணும், நான் எங்கே திக்ர் செய்ய முடியும், நீங்கள் தான் சர்க்கார் செய்யணும், ஷேக்கில் சொல்லிடு. அந்த லிங்க் இருக்கிற வரைக்கும் அந்த திக்ர் ஃபைசானோடு இருக்கும். ஷேக்குடைய லிங்கோடும் பயான் இருக்க வரைக்கும் பயான் ஃபைசானாக இருக்கும். தொழுக ஆரம்பிச்சா சர்க்கார் தொழுக வைங்க ஜமானே அல்லாஹு அக்பர், லிங்க் கல்பில் கொண்டு ஜாயின் பண்ணிடு. நீ நேராக அல்லாவோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அப்படி அல்லாவே சொல்லலையே ஜி, நேராக கொண்டு போய் ஜாயின் பண்ணலாம், உனக்கு ஒரு ஃபைசானும் வராது. அங்கேருந்து நான் வந்து என் ஃபேனுக்கு மேட்டூரில் கனெக்ஷன் வாங்கிக்கிறேன்ற மாதிரி இருக்கும். அல்லது இங்கே இந்த தெரு கம்பத்தில் நேராக டிரான்ஸ்ஃபார்மரில் வாங்கி வெடித்து சதவீதம். ஏன்னா அங்கே வர்றது 22,000 வேர்ட்ஸ் வருது, அங்கே அதுக்கு மேலே பண்ணி 22 லட்சம், இங்கே 220 ஆகி வீட்டுக்கு வருது. 5 பை இந்த நேரடி ஹக்கில் கனெக்ஷன் வாங்குறேன் அப்படி. அப்போ வபுத்தகு இலையில் வசீலா ஏன் சொன்ன அல்லாஹ் தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வபுத்தகு இலையில் வசீலா, அல்லாஹ் பக்கம் சேர்த்து வைக்கிற வசீலாவை பார்த்துக்கோ. அதனால வசீலா அல்லாவும் சொல்லியிருக்கிறான், அதுதான் பெருமானாரும் சொன்னாங்க, யாரைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா. சபீலா என்ன, யாரைத்தனி இத்தகத்து ரசூல சபீலான்னு சொல்லியிருக்கலாம், யாரைத்தனி இத்தகத்து ரசூல ஹாதியோ மஹதியான்னு சொல்லியிருக்கலாம். ரசூலை என் நேர்வழி காட்டியாக எடுத்திருக்க வேண்டுமே. யாரைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, ரசூலின் பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாதையை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டுமே என்று கதறுவான். அந்த பாதை தான் ஷேக். ஷேக் இல்லாமல் யாரும் இது வரைக்கும் ஹக்கா அடைஞ்சதாக சரித்திரமே இல்லை. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டகை உட்பட அஜ்மீர் நாயக் உட்பட எல்லாரும் ஷேகுமாரில் கொண்டு தான் அல்லாஹ் அடைஞ்சாங்க. இவன் சொல்கிறான், எனக்கு நான் நேரடியாக ஃபைசான் வருது, ரசூல் கௌசுல் ஆலம்ன்றது நேரடியாக ஃபைசான் வருது, எனக்கு ஷேக்லாம் தேவையில்லை, துனியாவில் நடமாற ஷேக்லாம் தேவையில்லை. வரைஞ்சிக்கலாம். எனக்கு நேரடியாக ஃபைசான் வருது, எனக்கு ஷேகா துனியாவில் யாரையும் ஆக்கிக்க தேவையில்லை, நான் நேரடியாக அஜ்மீர் நேரத்தில் கனெக்ஷன் வச்சுக்கிறேன். அப்படி கண்ணை முன்னே அஜ்மீர் தர்கா தான் ஞாபகம் வருது. நேரடி கனெக்ஷன் வரைஞ்சிக்கலாம். ரசூலாவோட வச்சுக்கிறேன், அஜ்மீர் தர்காவுக்கு நான் மைதி நாட்டுக்கு ஏன் போகிறேன், அவங்களும் கனெக்ஷன் தானே. நேரடியாக ரசூல்லாவோட கனெக்ஷன் வச்சுக்கிட்டேன், அப்படியே இந்த பச்சை குப்பா வந்துடுது, நேரடியாக அங்கேருந்து எனக்கு அப்படியே அருள் கொட்டுது. எல்லாம் டூப்பு கப்ஸா நடக்கவே நடக்காது. சுன்னத்தல்லாஹ் இல்லதி கது ஹலத்து மின் கபலிக்கு வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபுதீலா. அல்லாவுடைய சுன்னத்து ஒன்று இருக்குது, அதன்படி தான் அல்லாஹ் கொடுப்பான். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷான் ஆதம் நபியா அம்மா அத்தா இல்லாமல் படைக்கலையா? இப்போ அல்லாஹ் தாலா அத்தா இல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைக்கலையா அல்லாஹ் தாலா? அது மாதிரி நான் எந்த கனெக்ஷன் இல்லாமல் கண்ணை மூடி அல்லாவோட துவா செஞ்சு 2 3 குழந்தைய பெற்றுக்க போகிறேன். கல்யாணம் முடிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், கண்ணை மூடி துவா செஞ்சே அல்லாட்ட அப்படியே டொபக்குன்னு வந்து விழுவணும். நான் 3 புள்ளை பெற்றுக்க போகிறேன், செஞ்சு காட்டு. அப்புறம் நீ சொல்லு, முதல்ல புள்ளையை பெற்று ஞானம் அதோட பெருசு. முதல்ல 3 புள்ளையை பெற்று காட்டு, ஞானத்தை பெற்றுக்கிறது அப்புறம். எந்த கனெக்ஷனும் இல்லாமல் நேராக அல்லாட்ட துவா செஞ்சு 3 புள்ளையை பெற்றுக்கொண்டு காட்டு. அது அல்லாஹ் சுன்னத்தை ஏற்படுத்திட்டான் பை. எப்படி ஒரு சுன்னத்தை அல்லாஹ் ஏற்படுத்திட்டான் அப்படி. அதனால வந்து யார் நான் நேரடியாக ஹவுஸ் நாயத்தோட தொடர்பு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஹவுஸ் நாயமே வச்சுக்கலையே. அப்படி பைத்தியக்கார பயலுவா, சில பைத்தியக்கார பசங்க பேசுகிறானு லூசுங்க. என்னண்டு நான் ஷேகே தேவையில்லை, நேரடியாக அப்படியே எனக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபார்மை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். நடக்கவே நடக்காது. நீ தாலிபே சாதிக்காக இருந்தால், உண்மையான தாலிபாக இருந்தால், அல்லாட்ட கெஞ்சி யாரோ ஒரு ஷேக் கைப்பிடிச்சா அந்த ஷேக் உன்னை விட தரஜாவில் குறைந்தவராக இருந்தாலும் அவர் மூலமாக ஃபைசான் வர ஆரம்பிச்சது. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவங்க சையீதுல் அவுலியா, அவங்க ஷேக்கை விட அந்தஸ்தில் மேலே போயிட்டாங்க. ஆனால் ஷேக் இல்லாமல் போல, அது வச்சுங்க. ஷேக் இல்லாமல் அல்லா அடையல.
அடையவும் முடியாது. நீ ரொம்ப திறமையாளி, ஒரு ஷேகா திறமையில் குறைஞ்சவங்க பரவாயில்ல, ஆனாலும் ஷேகுடைய ஃபைசான் தான் உள்ள வரும், என்ன வராது. வீட்டுக்கு புது கம்பி வாங்கி கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க, எல்லாம் மொத்த கம்பி கரண்ட் கனெக்ஷன், புது கம்பி, அதுவும் ஒஸ்தி வயரு வாங்கி கனெக்ஷனாக கொடுத்தாச்சு. கம்பத்திலிருந்து ஒயர் ஜாயின் பண்ணி வரணும், 2 ஒயர் வரணும்ல, 2 ஒயர் ப்ளஸ் மைனஸ் வரணும்ல. அது கனெக்ஷன் கேட்டே இருக்கீங்க, இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன் காசை கட்டு லஞ்சம் கொடுன்னு கேட்டே வந்திருக்கான். இன்னும் வரேன் நாளை வரேன்ட்டு கடைசியாக 1 வாரம் 2 வாரம் இழுத்தடிச்சு வந்துட்டான். வரும்போது செகண்டில் பழைய ஒயர் வேணும், 4-5 அது பழைய 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒயர், பழைய ஒயரு, அது பாதி துரு பிடிச்சி வேறு இருக்குது. அதில் மஞ்சள் ஒயரும் ஒரு கருப்பு ஒயரும் கொண்டு வந்து கம்பத்திலேருந்து கொடுத்து அந்த கனெக்ஷனை கொடுத்துட்டான். 2 ஒயரை கொடுத்துட்டு போங்க பேட் ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போ அந்த ஒயரை விட நீ போட்டிருக்க ஒயர் ஒஸ்தியானது, புதுசு, நல்ல மொத்தமானது, நல்ல ஸ்ட்ராங்கானது. அவர் போட்டிருக்க ஒயர் அவ்வளோ ஒன்று மட்டமானது, துரு பிடிச்சி போனது, பழசு. ஆனாலும் ஃபைசான் அதன் மூலம்தான் இதற்கு வருகிறது. ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கிடையாது. தூங்கிட்டு இருக்கிறியா நீ? என்னப்பா நீ? நான் சொல்லும் போது கொஞ்சம் கூட கைஃபித்து இல்லாமல் உட்காந்துருக்குறேன். அவர் கைஃபித்து உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கார். அது யார் மாதிரி? ஜுனைல் பக்தாதி ரஸி எல்லாரும் பாட்டு படிச்சிருந்தாங்க, கவாலி நடந்துட்டு இருந்துச்சு, எல்லாரும் அப்படியே ஆட்டம் போட்டு துள்ளி உழுவுறாங்க, எல்லாம் அலைஞ்சுங்களா துள்ளி உழுந்துட்டு இருக்கிறாங்க. எஜமா அப்படியே உட்காந்துருக்காங்க அசையாமல். என்ன எஜமானே அவங்கவுங்க துள்ளி உழுகுறாங்க, எல்லாம் கருத்து கடந்து புரள்றாங்க, நீ அசையாமல் உட்காந்துருக்கீங்களே என்னன்னு கேட்டாங்க. வதரல் ஜிபால தஹ்சபுஹா ஜாமிதத்தன் வஹிய தமுர்ரு மர்ர சஹாப். மலை அசையாமல் இருக்கிறத பார்க்குறீங்க, அது மேகத்தை விட மேகமாக ஓடுது. அது மாதிரி என் உள்ளம் துடி துடித்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொந்தளிப்பை கட்டுப்படுத்தி அடக்கிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி அடக்கிட்டு இருக்காரு முஹிதீன் மௌலா. சட்டவங்களை வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி இது உட்காந்துருக்காரு. என்ன சொன்ன பை? தனி கொடுங்க. என்ன சொன்ன பை? ஷேகுடைய நசர் இல்லாமல் நடக்காதுன்ட்டாங்க. சில பேர் மூத்தா போன கபர்ஸ்தானில் போய் நின்று, ஷேக மேலே நாகூர் ஜமா அவங்க கபரில் போய் நின்று அப்படியே முராக்கபா செஞ்சு நேராக ஃபைசான் நாகூர் ஜமான்றது என்கிட்ட வந்துருச்சு. நாகூர் ஜமான்றது ஃபைசான் நேராக வர, நாகூர் ஜமானுக்கே வரல, உடனே எப்படி வரும்? நீ நாகூர் ஜமான்றது ஃபைசானை வஞ்சிக்கிறியே, அந்த நாகூர் ஜமானுக்கே அப்படியே கபரில் போய் நின்று வந்து சொல்லவே இல்லை. அவங்களும் கவுசுக்கு வாதிட்டு போனாங்க. நீ சரியான லூஸால் இருக்க. இந்த நாகூர் ஜமான்ட்டு போய் அழுகு, கண்ணீர் வடி, அவங்கள்ட்ட போய் அழுகு, ஷேகை காட்டி கொடுங்கன்னு. அவங்க ஃபைசான் கொடுப்பாங்க, யாராவது ஒரு ஷேகை கண்ணில் காட்டுவாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்க கண்ணு அவங்க அவங்க மூலமாக அதே நாகூர் ஜமான் தான் ஃபைசான் கொடுப்பாங்க, யாரோ ஷேக் மூலம் தான் கொடுப்பாங்க. நாகூர் ஜமான் எஜமானே புள்ள வேணும்னு கேளு, 1 வருஷமா 10 வருஷமா கேளு. நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், எனக்கு புள்ள வேணும், நான் பெற்ற பிள்ளையா இருக்கணும், தெருவில் கிடக்கிற பிள்ளையா கூடாது எனக்கு. நீங்கள் அவங்க என்ன செய்வாங்க? இது சுன்னத்துல்லாப்பா, அது அல்லாஹ்வுடைய வழிமுறை. இதில் மட்டும் அல்லாஹ் வழிமுறை எப்படி, அதுலேயும் அல்லாஹ்வுடைய வழிமுறை அப்படி தான். அதனால் எந்த பைத்தியக்காரன் அப்படி சொன்னாலும் நம்பாது, அவன் பைத்தியம் பிடிச்சவன்னு அர்த்தம். நாகூர் ஜமானுக்கே வரலையே ஃபைசான், ஹவுசனாயத்துக்கு ஃபைசான் வாங்கிக்கிறீங்க, ஹவுசனாயத்துக்கே வரலையே. நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்பாரிலே. நம்ம தான் நஃப்ஸ் ஷைத்தான சொல்கிறாங்க, அதை விரட்டுறதுக்கு மருந்து கிடைக்குது. எங்கே கிடைக்குது? நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்பாரிலே. நாகூர் தர்பாரில் தான் விற்குது, அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட், அவங்க தான். அங்கே போய் வாங்கிக்கலாமா? நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்பாரிலே. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. உன் குருநாதருடைய பதப்பூவிலே. நாகூர் ஜமான் தர்பாரில் கிடைக்காது, அது அவங்க தான் அங்கே தான் விற்கிறாங்க. நீ அன்பு நாணயம் கொண்டு எஜமான்கிட்ட போய் அவங்க அன்பு கேட்டேன்னா அப்புறம் தருவாங்க. எதன் மூலம் தருவாங்க? ஓம் குருநாதர் மூலமாக தருவாங்க. நீ அவங்க ரஹமத்தை வாங்கு. ஆத்தைனா ஒரு ரஹமத்து மின் இந்தினா அல்லம்னா மில்லதுன்னா இல்மா. ஆத்தைனா ஒரு ரஹமத்து மின் இந்தினா நாகூர் ஜமான் இருந்து வரும். அல்லம்னா மில்லதுன்னா இல்மா. ஓ ஷேகிட்ட இருந்தால் வருண்டா.
அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. ஓ ஷேഖுடைய காலடி தான் பெற்றுக்கலாம். என்னுடைய மாமனார் நவ்வர் அல்லாஹ் மரக்கது ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குத்துபுல்லா ஷா ஆமிரி, ஷஹாபுல் ஆமிரின்னு சொல்லுவாங்க. அவங்க அலைஞ்சுங்களா, அவங்க அல்லாவுடைய வலி, அவங்க அல்லாவுடைய நேசர். அவங்க மாமனார். அவங்க இஸ்லாத்தில் பிறக்கலை, ஹிந்துவாக பிறந்தாங்க. அல்லாஹ்ல இஸ்லாம் நசீபாக்கிட்டான். இப்படி இஸ்லாத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் இஸ்லாத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே. தப்லீக் ஜமாத்துக்காரங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, தவ்ஹீத் ஜமாத்துக்காரங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஆளாளுக்கு ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எது உண்மையான இஸ்லாம் விளங்குன்னு ஆசை வந்துருச்சு. ஒருத்தர் மஷவரா பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீ நாகூர் ஜமான்கிட்ட போய் கேளு. அவங்க இந்த ஜமானாவுடைய தமிழ்நாட்டுடைய குத்துபு, தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட எல்லாம் ஒப்படைச்சிருக்கான். அண்டர் கிரவுண்டில் நினச்சிங்களா, அவுட்டர் கிரவுண்டில் வந்து இவன் ஆட்சி செய்வானுங்க. அண்டர் கிரவுண்ட் ஆட்சி முழுசும் யார்? ஆன்மீக ஆட்சி, ஆன்மீக அதிகாரம் முழுசும் நாகூர் ஜமான்கிட்ட தான். தமிழ்நாட்டுடைய ஆன்மீக ராஜா அவங்க தான். தமிழ்நாட்டின் ஆன்மீக ராஜா அவங்க தான். அவங்கள்ட்ட போய் கேளு, அவங்க வழிகாட்டுவாங்க. போ அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. யாரோ போய் உட்காந்துட்டாங்க ஜமா தர்பார். நீங்கள் எனக்கு வழிகாட்டினா தான் போவேன். அங்கேயே அழுதுட்டு உட்காந்துட்டாங்க ராவாப்பாலாம். எத்தனை நாட்களோ. ஒரு நாள் கனவில் ஒரு பெரிய தலப்பா கட்டி ஒரு பெரிய ஷேர்வானி போட்டு ஒருத்தர் காட்டப்படுது. இவர் தான் உன்னை ஆன்மீக வழிகாட்டி, இவரை பிடிச்சிக்கோ, மொத்த வாழ்நாள் வெற்றி பெறும், வெற்றி உனக்கு தான் அப்படின்னு சொல்லி நாகூர் ஜமா தர்பார்லேருந்து இஷாரா வந்து கனவுல காட்டப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுட்டு அந்த உருவத்தை இப்போ விசாரிச்சிருக்காங்க. ஒரு ஷேர்வானி போட்டு பெரிய தலப்பா கட்டி இது வரைக்கும் ஷேர்வானி மாதிரி போட்டிருக்கு, மொத்த ட்ரெஸ்ஸு ஷேர்வானி, பைஜாமா போட்டிருக்கிறாங்க. இவங்க இந்த ஊரில் யார் இருக்கிறாங்களான்னு உருவ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆடெல்லாம் இங்கே கிடைக்காது. இந்த ஷேர்வானி பைஜாமா உருதுக்காரன் தான் அதிகமாக போடுவாங்க. நீ உருதுக்கார ஃபேமிலி இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக மெட்ராஸில் இருக்காம போங்கட்டான். வாணிபாடி மெட்ராஸ் அந்த சைடு தான் இருக்குது. இதுக்குன்னே மெட்ராஸ் போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலாக போய் எந்த இமாமாத போட்டிருக்காரா அப்படி பார்த்தா சில பேர் போட்டிருக்காங்க, ஜுப்பா பைஜாமா போட்டிருக்காங்க. அந்த கனவுல உருவம் வரல, அது வரல, இப்படியே சுற்றிருக்காங்க ஒரு பள்ளிவாசலாக. இது அவங்களே சொன்னாங்க கிட்ட சதி. ஒரு பள்ளியே சுற்றுறாங்க. கடைசி பார்த்து ஒரு பள்ளிவாசலில் இன்று ஜும்மா இது இந்த இரவு தப்சீர் விளக்கம் பயம் நடைபெறும்னு போட்டிருக்காங்க. நேராக இவனு போய் உட்காந்துட்டாங்க. 1000 பேரை பார்த்தாச்சு, இதையும் பார்த்துருவோம் அப்படின்னு போய் உட்காந்தா அந்த ஒரு பயான் சேவத்து வந்தாங்களே, கனவுல காட்டினா அதே உருவம். அப்படியே இவங்க யாரு அப்படின்னு, இவங்க இந்த மெட்ராஸ் தான். இவங்க பேர் ஆமீர் கலீமி ஷா சர்கார். நேராக போய் காலை வந்துட்டாங்க. உங்களை தான் நாகூர் ஜமா எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. பை அவங்கள்ட்ட பயத்துவானா மொத்த வாழ்க்கையில் அவங்க கூட இருந்தாங்க. அப்போ நாகூர் ஜமான் அவங்களே, ஆமீர் ஜமானே அவங்களே கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. தன்னுடைய ஒரு முரீது பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அவங்க பிள்ளைங்க அவங்களே கலீஃபாகனா, அவங்க பிள்ளைங்கள்லாம் கலீஃபாகனா. அப்போ அவங்க தொடர்புலேயே வாழ்நாள்லாம் கழிச்சாங்க. இன்றைக்கி அவங்க பிள்ளைங்கள்லாம் அவங்க தொடர்புலேயே இருக்கிறாங்க. ஆமீர் நாயத்துடைய அவங்க பிள்ளைகள் தொடர்புலேயே இருக்கிறாங்க. அதே இஷ்கில் அதே காதல் இருக்கிறாங்க. நினைஞ்சில்ல நாகூர் ஜமா காட்டி கொடுத்த லிங்க் அது. அப்போ நாகூர் ஜமா தான் கொடுப்பாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க? யார் மூலமாக தான் கொடுக்க முடியும். அது அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. குருநாதருடைய பதப்பூவிலே கிடைக்கும். விளைஞ்சா இல்லைங்களா? அதனால நேரடியாக நான் அவர்கிட்ட தொடர்பு இவர்கிட்ட தொடர்பு என்ன மேலே நாகூர் ஜமா வந்து இறங்குறாங்க சில பேர். விளைஞ்சிக்கலாம். எம்எல்ஏ கௌசு நாயகம் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ இறங்கி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் நாகூர் ஜமா இறங்குறாங்களா அவங்க மேலே வந்து. இதெல்லாம் சுத்த மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக. அவங்கள்ட்ட 10 பேர் குறி உட்காந்துக்கிறாங்க. குறி கேட்கறது என்னப்பா என் மேலே நாகூர் ஜமா வந்து இறங்கி சொல்கிறாங்க, என்ன வேணும் சொல்லு. இந்த மாதிரி எனக்கு கடை வைக்கணும், உருப்பிடுமா அப்படின்னு. அது உருப்படையே உருப்படாது. இவர் குறி சொல்கிறார், அது நல்லா இருக்கும், பொழைச்சிக்கோ, அதை வச்சு பொழைச்சிக்கோ, 500 காசு கொடு. திருட்டு பயில காசு வாங்கி பிழைக்கிறதுக்கான நாகூர் ஜமானா தெரிஞ்சுங்களா? நாகூர் பழி போடுறது. அவர் நாகூர் ஜமா வந்து சொன்னாங்கன்ட்டு 500 காசு கொடுங்குறான். நாகூர் ஜமா வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு நாகூர் ஜமா வந்து மேலே இறங்குறாங்க மேலே. தெரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பொழைப்புக்கு வழியாக்கிட்டாங்க, வந்து இறங்குறாங்க. நாகூர் ஜமானே உன் ஷேக் நாயம் தான். உன் ஷேக் தான் உனக்கு நாகூர் ஜமா, உன் ஷேக் தான் அஜ்மீர் நாயம், உன் ஷேக் தான் கௌஸ் நாயம்.
என் ஷேக்குடைய ஷேக நாயத்தை நான் கனவுல நான் வந்து நேரில் பார்த்ததில்லை, ஆனால் கனவுல பல தடவை பார்த்துருக்கேன். என்னை கட்டி அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க சபையில் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் காரணம் எல்லாத்தையும் ஷேக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஃபைஜி நாயத்தில் தான் நூரி நாயத்தை பார்த்தேன், அவர்கள் தான் அஜ்மீர் நாயத்தை பார்த்தேன், அவர்கள் தான் பகதாத் நாயத்தை பார்த்தேன், அவங்க நாகூர்ஜமானை பார்த்தோம். சொல்ல அதனால் ஒரு ஷேக்கிலே எல்லாமே இருப்பாங்க. ஏன் சர்க்கார் நாயகம் இல்லை, புறவச்சேரிக்கு போவாங்க, அங்கே சர்க்காருடைய ஆஷிக்கான முரீத் ரஹமத் அலி ஃபைஜின்னு இருக்கிறாங்க, இன்னும் ஹயாத்தாக இருக்காங்க, நல்லா அவங்க நீளமான ஹயாத்து கொடுக்கட்டவங்க. அவங்க வீடு ஒன்று கட்டி திறப்பு விழா சர்க்காரை கூப்பிட்டுருந்தாங்க, சர்க்கார் அங்கே போயிருந்தாங்க. அப்போ ஒரு பேனர் எழுதி நாகூர் எஜமானே வருக, அஜ்மீர் நாயகமே வருக, குத்துபு நாயகமே வருக, ரிஃபாயி ஆண்டகையே வருக, அப்படி பேனர் எழுதி ஒவ்வொரு பக்கமாக வச்சுருக்காங்க. சார் கார் ஒரு ஊர்லாம் கடந்து வருது, என்ன பள்ளி போட்டிருக்காங்க, நாகூர் ஆண்டகையே வருக, அஹமத் ரிஃபாயி ஆண்டகையே வருக, பகதாது நாயகமே வருக, அஜ்மீர் நாயகமே வருக, தபுலி ஆலம் பாதுஷாவே வருக, வரிசையாக போட்டிருக்கு. எங்கே வரிசையாக தெரு முழுசும், தெருவில் அரசு வரைக்கும் ஃபுல்லாக. என்ன போய் இப்படி வச்சுருக்கேன், நான் என்ன நாகூரஜமானா, நான் என்ன அஜ்மீர் நாயகமா, ரமத்தில் நடுங்கி போயிட்டாரான் சர்க்கார், என் கல்பில் அப்படி வந்துச்சுன்னு போட்டு இப்படி போட்டு நீ அஜ்மீர் நான் யார், நான் யார், பகதாது நான் யார், நான் அப்படி பிடிச்சிருக்க நீ அப்படின்னு வந்தாங்க. சர்க்கார் காரை விட்டு இறங்கி வீட்டுக்கு போனாங்க, ஒலுசியை உட்காந்துட்டாங்க. தொழுகிற டைம் வந்துச்சு, தண்ணி ஊற்றுறாரு ரஹமத் அலி ஃபைசி. அப்போ சர்க்கார் ஒலுசின்னு சொன்னாங்கன்னா, நான் தான் அஜ்மீர் நாயகம், நான் தான் பகதாது நாயகம், நான் தான் காதிர் வலி, நான் தான் தபுலி ஆலம் பாதுஷா, உங்களுக்கு எல்லாமே என்னின் மூலம் தான் வந்தாங்க அவங்க ஃபைசான் எல்லாமே. இவங்க இத்தனை பேருடைய ஃபைசான் தான் உங்களுக்கு ஃபைசியாக வந்து அருள் கொடுக்குது உங்களுக்கு. நீ இப்படி ஷேகை பார்க்குற வரையிலும் ஃபைசான் வரவே வராதுட்டான் சொல்லிட்டு திரும்பி போமா அத்தனை பேனரையும் கழட்டி என் கார் டிக்கியில் வைப்பா, ஏன் ஷேக் வராங்க கட்டணுன்ட்டான். அத்தனையும் வாங்கி டிக்கியில் வச்சு கொண்டு போய் நூறு நாயகம் வர்றாங்களா, அப்போ தெரு முழுசும் லால்பேட்டை முழுசும் கட்டி வச்சுட்டாங்க. லால்பேட்டைக்காரன் முழிக்கிறான், தாகூர் நாயகமே வருக, குத்துபு நாயகமே வருக, அஜ்மீர் நாயகமே வருக. எங்களும் அவங்களாம் வர்றாங்க இங்கே, அவன் முழிக்கிறான், எனக்கு எல்லாமே அவங்க தான் எனக்கு. இல்லை பை. அப்போ உஸ்தாதுகிட்ட பாடம் படித்தவங்க 7 வருஷம் ஓதிட்டோம், மறந்து போயிடுது, உஸ்தாது பேரே மறந்துடுறான். உஸ்தாது பேர் மறந்தது, அந்த உஸ்தாது என்ன பாடம் படிச்சோன்னு மறந்துடுறானு. நீ இந்த உஸ்தாத போத நீ ஓதன என்ன பாடம் குதூரியோ நூறில் என்ன படம் ஞாபகம் இல்லை, மறந்தது போச்சு. ஏப்பா ஞாபகம், அந்த பாடமே மறந்து போச்சுங்க சார். கிதாப் பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்களாக்கும். 7 வருஷம் 1 வருஷம் 8 உஸ்தாது மட்டும் ஓதிருப்போம். 56 உஸ்தாது மாதிரிலையும் 56 பாடம் ஓதிருப்போம். எல்லாத்தையும் நிகழ்ச்சி நேரில் எழுதி வச்சு உட்காந்துருக்கோம். எல்லாம் மறந்து 1-2 ஞாபகம் இருக்குது தெரிஞ்சுங்களா. பிஎஸ்பிஎஸ்ட்டு வந்து வைதாய் ஓதனேன், புகாரி வந்து கமால் நஷ்ட ஓதனை ஞாபகம் இருக்குது. 1-2 மற்றெல்லாம் எங்கே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அல்ல, உஸ்தாதுக்கும் மாணவருக்கும் உள்ள தொடர்பு அல்ல ஷேக்குடைய தொடர்பு. தெரிஞ்சுங்களா. அந்த ஃபைசான் இருந்துக்கிட்டே இருக்கணும், கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். அங்கேருந்து தான் வருது உனக்கு. அந்த ஆற்று தண்ணீர் வந்து கொண்டே இருந்தால் உள்ள தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனெக்ஷன் கட் பண்ணால் இங்கே நின்று போயிடும். அது பயான் அழகாக செய்வான். அவர் ஷேக்கிட்ட போகிறது இல்லை, பயான்லாம் செய்வார், பயான் நல்லா செய்வார். நிறைய பேர் அவருக்கு வாகுவாலாம் போடுறாங்க, நிறைய பேர் ஆதரவாக இருக்காங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்கும். ஃபைசான் நின்று போயிடும். என்ன பை, அதனால நிஜமாக சொல்கிறாங்க, என்ன என் ஷேக்குடைய பார்வை, அந்த பார்வையின் மூலமாக என் கல்விலே அவர்கள் ஞானங்களை கொடுத்தாங்களே, என்னை ஹுது நசர் ஓ பனாகையா, என்னையே 4 பேர் பார்க்குற மாதிரி என்னை ஆக்கிட்டாங்க. நான் ஒன்றுமே இல்லை தான், ஆனால் அந்த கனெக்ஷன் வந்தோடனே என்னை பார்த்தா பயப்படுறாங்க. பை, ஒரு துரு பிடிச்சி போன கம்பி தூக்கிங்க சார், ஒரு துரு பிடிச்சி போன கம்பி நல்லா துரு பிடிச்சி தொட்டா கையிலலாம் ஒட்டுது. அதை கொண்டு போய் இந்த பல்ப் இதில் சொருவிட்டான், இதில் சுவிட்சு போர்டில் சுவிட்சையும் போட்டான். தொடுவீங்களா? சும்மா தொடுங்க அதை தம்பி, சுவிட்சு ஆஃப் பண்ணி இருந்துச்சு, போட்டாச்சு. அதை துருப்பிடிச்சி போன கம்பி தான், பரவாயில்ல தொடுப்பா தம்பி. ஏன் இதில் போய் துருப்பிடிச்சி போன வீணாக போன கம்பி கீழே கிடஞ்சி, எல்லாம் மிதிப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு குப்பையில் கிடஞ்சி தூக்கிட்டு சும்மா சொருவி வச்சுருக்கோம். அது சும்மா தொடு தம்பி ஏன்ற இல்லைப்பா, டெஸ்ட்டு பண்ணலாம்ப்பா. அது
இல்லை ஷேக் அடிக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு போட்டுருக்கோம். சார் நாய் குலைக்குமா சார், நீங்கள் வாங்க டெஸ்ட் பண்ணிக்கிறேன். கடிக்குமா சார், அதான் கடிக்குமா சார் அது அப்படின்னு. இது வரைக்கும் தெரில, நீங்கள் வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருக்கு, நீங்கள் தைரியமாக உள்ள வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் அந்த நாய் கடிக்குமா இல்லையா, ஒரு முறை கடித்தா எவ்வளோ கறி எடுக்குது, இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சார். நீங்கள் தைரியமாக வாங்க. இந்த கதியில் இருக்குது இந்த போய் துரு பிடிச்சி போன கம்பியாக இருந்தாலும் கனெக்ஷன் உண்டாயிருச்சு, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. எல்லாரும் கைக்கு பயப்படுவாங்களா இல்லையா? அதே மாதிரி நீ வீணாக போன ஆளாக இருந்தாலும் சரி தான், உன்ட்ட அல்லாஹ் ரசூலுடைய கனெக்ஷன் ஷேக் மூலம் வந்துருச்சுன்னு சொன்னால் உன் மேலே துனியா கை வைக்க பயப்படும். ஒரு கண்டா அதிர்ச்சி அடைஞ்சு போய் நிற்கும். ஃபைசான் கரெக்டாக வந்துச்சுன்னா நீ பெரிய பேச்சாளனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் திறமையை நம்பி நீ வரணும்னு அவசியம் இல்லை. பெரிய எழுத்தாளனா பெரிய உண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உலகம் போய் முன்னாடி முக்கியம். அந்த மாதிரி எத்தனையோ ஷேகுமாரில் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊரில் ஜங்ஷனில், சேலம் ஜங்ஷனில் ஆரணி கமாலுதீன் கிப்லா ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் மகான் அவுலியா, அவங்க காமிலான ஷேக் எஜமா இருந்தாங்க. ஆனால் எஜமா பயான் செஞ்சு நான் பார்த்ததில்லை. ஒரு ஜும்மா பயானோ அவங்க ஆரணியில் செஞ்சுருப்பாங்களா என்னவோ. சேலத்தில் நான் இருந்த காலத்தில் அவங்களுடைய கடைசி 10 வருஷம் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க சுமாராக. 80 to 90 நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா நடந்து மஸ்ஜித் வருவாங்க. 4 பேரோடு உட்காந்துருக்கும் போது அவங்க சும்மா 2 வார்த்தை இப்போ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மணிக்கணக்காக பயான் அந்த மாதிரி பயானே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஷேக்குடைய ஃபைசான் அவங்கள்ட்ட அப்படியே முத்தஜல்லியாக இருந்துச்சு. சதா அவங்க ஷேக்கை பற்றி தான் அதிகமாக இஷ்கலையே இருப்பாங்க. காதல் இருந்துச்சு. அதனால மக்கள் மொக்கிற மாதிரி மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே அதிகமான முரீதுகளை உடைய ஷேக் ஆரணி கமாலுதீன் தான். அதிகமான ஹலீஃபாக்களை உடைய ஷேக் அவங்க தான். சுமாராக 7-8 லட்சம் பேர் நினைக்கிறேன் அவங்க முரீதுகள் இருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ இன்னும் பெருகிருச்சு அவங்களுடைய ஹலீஃபாக்களுடைய முரீதுகள். அப்படி ஆரணி பாபான்னு அவங்க தன்னுடைய ஷேக்கிட்ட கேட்ட உபதேசங்கள்லாம் தொகுத்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. மல்ஃபூசாத்தே பஷீரியான்னு பேர். அவங்க ஷேக் அப்துல் பஷீர் பேர்னாம்பேட்டு. அதோட முன்னுரையில் எழுதியிருக்கிறாங்க, எடுத்து படித்து பாருங்கள். என் ஷேக் மேலே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. டெய்லி போயிடுவேன் ஆரணிலேருந்து பேர்னாம்பேட்டுக்கு. டைம் கிடைச்ச போதெல்லாம் போயிடுவேன். எவ்வளோ தூரம் தெரியல, ஆரணி டு பேர்னாம்பேட்டு டெய்லி போயிடுவேன். ஆனால் என் ஷேக்கை நான் இவ்வளோ சீக்கிரம் அல்லாட்ட போவாங்கன்னு எனக்கு தெரியல எழுதுறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப இழந்துட்டேன். ரொம்ப காலம் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். இவ்வளோ சீக்கிரம் அல்லாட்ட போவாங்க தெரிஞ்சால் இன்னும் நான் அவங்கள பயன்படுத்தியிருப்பேன். என் ஷேக்கை முழுசாக நான் பயன்படுத்தலையே, அவங்க அல்லாட்ட போயிட்டாங்க. இப்படி சீக்கிரமாக அல்லாட்ட அவங்க 80 வயசு தான் போயிருக்காங்க, அவங்க 2 வயசு வாழ்ந்தான் போயிருக்கிறாங்க. யார் அவங்க? அப்துல் பஷீர் ஹுசைன் அஹமது மதனி ஜமானுடைய ஹலீஃபா அவங்க. புரிஞ்சுங்களா? சில்சிலையே சிஷ்டியா சாபிரியா. என் ஷேக்கை இவ்வளோ சீக்கிரம் அல்லாட்ட போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்குறேன் நான். ரொம்ப என் ஷேக்கை இழந்த பின்னாடி ரொம்ப எனக்கு மனசு வாடி போச்சு. என் ஷேக்கிட்ட கேட்டது, அவங்க நடந்து கொண்ட நிகழ்ச்சிகள், அவங்க நான் போனது வந்ததெல்லாம் தொகுத்து புக்காக போட்டிருக்கேன்னு புக்கு போட்டு அவ்வளோ அவங்க ஷேக்கை மேலே பாசம். அந்த கனெக்ஷன் ஷேக்கிட்ட கரெக்டாக இருந்தனால அவர்கள் எழுத்தாளர் சுயமாக புத்தகம் அவங்க எழுதி நான் பார்க்க இந்த மல்ஃபூஸா பஷீரியா மட்டும்தான் அவங்க சுயமாக இருந்து. மற்றதெல்லாம் அப்துல் கஃபூர் குரைஷி போன்ற பெரிய பெரிய மகான்களுடைய கிதாபுகளை தமிழில் எழுதுவாங்க இவங்க. நிஜமா அஷேக் காமில் இந்த மாதிரி நிறைய கிதாபுகள் அவங்க ஜிஸ்தியா ஷேக் மேலே வரலாறுன்னு நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? பெரிய பேச்சாளர் இல்லை. எனக்கு தான் அந்த பேச்சை கேட்க நசீப் இல்லையோ இந்த எனக்கு தெரியல. இப்படி முறிஞ்சு நிறைய உட்காந்துருப்பாங்க, நிஜமாக பேச மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் தலையை தொங்க போட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்களும் தலையை தொங்க போட்டு உட்காந்துருப்பாங்க. அசத்துட்டு மகரிப் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, திக்ர் செய்வாங்க, அவ்வளோதான். மிகப்பெரிய பேச்சாளர்லாம் இல்லை, விளைஞ்சே இல்லையா. 2 வார்த்தை எங்கேயாவது பேசுவாங்க. கல்யாணம் மஜ்லிஸுக்கு போவாங்க, பயான் பேச மாட்டாங்க. பெரும் பெரும் சபைகள் மீதாத விழா எல்லாம் போவாங்க, அவங்கள துவா மட்டும் ஓதுவாங்க. பெருநாள் பக்கம் துவா ஓதுவாங்க, பெருநாள் தொழுகை கூடுவாங்க, அவங்களுக்கு துவா ஓதா வச்சுருவாங்க. எல்லா மஜ்லிஸும் துவா அவங்க தான். கல்யாண மஜ்லிஸோ மிலாது விழாவோ எல்லா விழாக்கள்லையும் பட்டமளிப்பு விழாவோ எல்லாத்துலையும் துவா அவங்க. பட்டமளிப்புலாம் பயான்லாம் பேச மாட்டாங்க, மிலா வேலையும் பயான்லாம் பேச மாட்டாங்க. இல்லை இவ்வளவு ஒன்றும் இல்லாமல் அவர்கள்ட்ட சரக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. காதல் இருந்துச்சு பாருங்கள், இஷ்கு. அதனால அல்லாஹ் தாலா அவர்கள் அவ்வளோ காமிலான ஷேகா அல்லாஹ்க்கிச்சு.
எதுக்கு சொல்ல வர்றேன், உன்ட்ட ஒரு திறமை இல்லை நாமெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்காத. உன்ட ஷேக்கின் மீது உண்மையான காதல் இருந்தால், உண்மையான பிணைப்பு இருந்தால், நீ துருப்பிடித்து போன கம்பியாக இருந்தாலும் உன்னிலே அல்லாஹ் தஆலா ஃபைசான் உன்னை கொண்டு உலகத்துக்கு ஜொலிக்கும். இப்போ அந்த ஒரு மகானை கொண்டு எத்தனை பேர் ஆபித் ஆகிட்டாங்க, எத்தனை பேர் தாடி வச்சுட்டாங்க, எத்தனை லட்சக்கணக்கான பேர் தொழுகையாளி ஆகிட்டாங்க, எவ்வளோ பேர் ஹலீஃபா இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் முரீத் இருக்கிறாங்க. அவங்க ஹலீஃபாக்கள், அவங்க ஹலீஃபாக்குடைய ஹலீஃபாக்கள். தமிழ்நாட்டில் சுமாராக ஏறத்தாழ ஒரு 10,000 ஆலிம்கள் இருக்கும். அவங்களுடைய முரீதுகளும் அவங்களுடைய ஹலீஃபாக்குடைய முரீதுகளும் 10,000 ஆலிம் சாக்களே இருப்பாங்க. அப்புறம் யோசிச்சுக்கோங்க. இது ஃபைசான் பேர். இதுக்கு தான், இதுக்கு பேர் என்ன, ஃபைசான். அவருடைய ஹலீஃபாக்கள் கூட நிறைய பேச்சாளர்களாக இருக்கிறாங்க. ஆரணிபாவுடைய ஹலீஃபாக்கள். ஆரணிபா எந்த பேச்சு அவங்க மேடை பேச்சு எதுவுமே தொகுக்கப்படவும் இல்லை, மேடை பற்றி கேட்கவும் இல்லை. 10 வருஷம் அவங்க கூட இருக்கிற பாக்கியம் கிடச்சி. அவங்க ஊரில் இருந்தோம், அவங்க கூட தான் இருந்தோம். அசத்தோட்டு உட்காந்து சபையில் உட்காருவோம், அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் பல நாட்களில் உட்காந்துருக்கேன் அவங்க சபையில். எங்கள் வீட்டுக்கு பல தடவை வந்திருக்கிறாங்க. எங்கள் பாவாவுக்கும் அவங்களும் ரொம்ப தோஸ்து. கிதாப் எழுதி நேராக எங்கள் வீட்டுக்கு படி ஏறி வந்து பாவாட்ட கொடுத்துட்டு போவாங்க. எங்கள் பாவா மேலே அவ்வளோ முகப்பத்து அவங்களுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்பா, நீ ஏன் ஒரு திறமை என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாத. புரிஞ்சுங்களா? ஃபைசான கனெக்ஷனை கரெக்டாக வச்சுக்கோ. ஷேக்குடைய துவா வாங்கிக்கோ. நீ போகும் இடமெல்லாம் ஆபாதாக இருப்ப. செல்லும் இடமெல்லாம் உலகம் உன்னை எந்திரிச்சு நின்று வரவேற்கும். ஃபைசானை துண்டிச்சிட்ட உன் திறமை பயங்கர திறமையாக இருந்தாலும் சரி தான், ஒன்றுத்துக்கும் வேலை செய்யாது. கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு பை ஃபேன் அப்படியே பல லட்ச ரூபா மதிப்புள்ள ஃபேன் வாங்கி போடு, பல லட்ச ரூபா மதிப்புள்ள ஏசி வாங்கி போடு, கனெக்ஷன் கட் பண்ணிடு, வேலை செய்யாது. அது மாதிரி சும்மா 500 ரூபாய்க்கு ஃபேன் வாங்கி போடு, கனெக்ஷன் கொடுத்து நல்லா சுற்றும், இல்லை பை அந்த மாதிரி விளங்கிங்க. அதுதான் எஜமா சொல்கிறாங்க. சொன்னாங்க எஜமா, ओ फुसून था उसकी निगाह में कि फुसून भी जिसको न कह सके, मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला गया, मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला गया, मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला गया. அந்த பார்வையின் மேல் பட்டவுடன் என்னையே உலகம் பார்க்கும் ஒரு பொருளாக ஆக்கி விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பார்வையை என்னிலே கொடுத்து விட்டு என் ஷேக்நாயகம் போய்விட்டார்களே, என் ஃபைஜநாயகம் போய்விட்டார்களேன்னு படிக்கிறான். मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला गया. वाखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह. اللهم اوصل وبلغ مثل ثواب ما قرانا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وتحفة كاملة منا إلى حضرة حبيبنا وشفيعنا ومولانا محمد المصطفى صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر أنبياء الكرام كلهم أجمعين، ثم إلى أرواح سائر أهل بيت النبي صلى الله عليه وسلم، ثم إلى أرواح سائر أصحاب النبي صلى الله عليه وسلم، خصوصا الخلفاء الراشدين المهديين وعشرة المبشرة وأصحاب البدرين والمهديين وسائر الشهداء والصالحين، ثم إلى أرواح سائر أئمة المجتهدين ومحدثين الكرام كلهم أجمعين، ثم إلى أرواح سائر أولياء الكرام كلهم أجمعين، ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا ومشايخنا، مشايخ القادرية الشاذلية الچشتية ونقشبندية وسهروردية ورفاعية وسلطانية وأكبرية وويسية ونورية وفيزية وسائر المؤمنين والمؤمنات. اللهم روح أرواحهم، اللهم قدس أسرارهم، اللهم حافظ علينا بفيولاتهم وبركاتهم. اللهم يا قاضي الحاجات اقض حاجاتنا وتمم نياتنا واشف مرضانا واسر ويسر امورنا كلها يا رب العالمين. يا الله இந்த புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய இரவுடைய பரக்கத்தினாலே யா அல்லாஹ் இது இந்நேரம் வரையிலும்
உன்னை பற்றி உன்னுடைய அபீப் நாயத்தை பற்றி அவளியாக்களை பற்றி பேசிக்கொண்டு வந்தோம் யா அல்லாஹ். அவருடைய வரக்கத்தினாலே யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா காரியங்களும் எங்களுக்கு இணக்கமானதாக ஆக்கியோ யா அல்லாஹ். எங்களுடைய காரியங்களை எங்களுக்கு லேசாக ஆக்கியோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் புனிதமிக்க சபை பராத்தை அடைகிற பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த இரவுடைய எல்லா பரக்காத்துகளையும் அடைகிற பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். பகல்ல நோன்பு நோக்கி இரவுலே बात செய்கிற பாக்கியத்தையும் கூடிய அல்லாஹ். முபாரிக்னா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் வஃபிக்னா லிஸ்ஸியாம் வல் கியாம் பிதாவத்தில் குர்ஆன். اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في ديننا ودنيانا وفي اهلنا ومالنا برحمتك يا ارحم الراحمين. آمين. या अल्लाह मजलिस ने कबूल செய்வாயாக. या अल्लाह இந்த மதரசாவினை கபூல் செய்வாயாக. இங்குள்ள மாணவர்கள் உஸ்தாத்மார்கள் எல்லாத்தையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மதரசாவுடைய தேவையை நீ மிக அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மதரசாவை இங்கே கொண்டு வந்து நடக்க வைத்தோம் நீ தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதற்காக வேண்டி நல்ல விசாலமான ஒரு இடத்தை சொந்தமான இடத்தை கொடுத்து யா அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான மார்கள் இங்கே வந்து ஓதி பட்டம் பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவருடைய தேவைகளை எல்லாம் முன்னாய்சுலாயாத்து நினையாத பொறுத்திருந்து யா அல்லாஹ் இதற்கு எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. நல்ல ஒரு இடத்துல எங்களை தங்க வைப்பாயா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.